கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்டும் தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் இன்றைய காலை வாழ்த்துதலை தெரிவித்து கொண்டு நாம் இந்த நாளில் பார்க்க போகிற படத்தோட தலைப்பு புது சிருஷ்டியின் பயணம் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தான் நாம் படிக்க போகிறோம். இந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம போனோன்னா நம்ம எங்கே வரணும்னா இயேசு கிறிஸ்துவும் நிக்கோடிமமும் பேசிக்கொண்ட சில காரியங்கள். இந்த நிக்கோடிமஸ் யாருன்னா அன்றைக்கி போதகர்களுக்கு போதகராக இருந்தாரா இவர் இருந்த காலப்பகுதியில். அப்போ ஒரு ராத்திரி இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்து என்ன சொல்கிறாருன்னா, தேவன் உங்களோட தான் இருக்கிறார், நீங்கள் தேவனோட வல்லமையினால் தான் வேலை செஞ்சுன்னு இருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றார். இவருக்கு மட்டுமல்ல, அப்போனா இவர் கூட இருந்தவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிறிஸ்து கூட தேவன் இருந்திருக்கிறார், கிறிஸ்து செஞ்சுன்னு இருக்கிற அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனோட வல்லமையினால் தான் செய்யப்பட்டு இருக்கிற ஒரு ஊர்ஜிதம் இவர் மனசுக்குள்ளே இருந்திருக்கு. இதை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து கிறிஸ்து பதில் கொடுக்குறார். நீ மறுபடியும் பிறக்காவிடால், அதை சொல்லும் போது ஜலத்தினாலும் ஆவினாலும் நீ மறுபடியும் நீ பிறக்கலைன்னா எதை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறார் தெரியுங்களா? பரலோக ராஜ்யம் போகிறது அடுத்து பரலோக ராஜ்யத்தை பார்க்கவே முடியாதுன்றார். இப்போ நிக்கோடிமஸுக்கு புரியல. நான் மீண்டும் பிறக்கணுன்னா பாருங்கள், இவர் கேட்ட கேள்வி எப்படி இருக்குதுன்னா, நான் என்னோடய அம்மா வயிற்றில் போகணுமா, இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கரு மாதிரி நான் மீண்டும் உருவாகணுமா, ஏன்னா திருப்பி நான் உருவாகினா தான் பிறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோடிமஸ் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவ கேட்குறாரா. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீயே ஒரு பெரிய போதகர், உனக்கு நான் சொல்லணுமா, உனக்கு இது கூட தெரியாதான்னு சொல்லிட்டு இங்கத்திலேருந்து தான் நம்மளுடைய பாடமே என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா தொடங்க போகுது. வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3:5. இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இது இங்கத்தில் என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால பிறக்கணுன்றார். இதை நம்மளுக்கு பின்னாடி இவர் கிறிஸ்துவே இதுக்கு பதில் கொடுக்குறார். மாம்சத்தின்படி பிறந்தா அது மாம்சத்துக்குரியதான், அடுத்து ஆவியின்படி பிறந்தால் அது ஆவிக்குரியதுன்றார். அதுலேயே 6 வாசிக்கலாம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். அவ்வளோ தான் கிறிஸ்து சொல்லிட்டு பதில் கொடுத்துட்டு போயிடுறார். இப்போ இதை நம்ம எப்படி உள்ளே போய் புரிஞ்சுக்கலாம்? ஆவிக்குரிய ஜனிப்பித்ததல் அப்படின்னா என்ன, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, இதுக்கு நம்ம எப்போவுமே பயன்படுத்துகிற ஒரு வழி தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தி காமிக்கிறோம் அப்படின்னா என்ன, ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தம் படுத்தி காமிக்கிறது அப்படின்னா தேவனோட ஆவினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனங்கள் தான் ஆவிக்குரியவைகள். அப்போ ஆவிக்குரிய வசனங்களை இன்னொரு ஆவிக்குரிய வசனத்தோட பொருத்தி பவுல் காமிச்சாரா. அதனால தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் லேவியர் ஆகமத்தில் எழுதப்பட்ட ஆவிக்குரிய வசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தார். அதை அப்படியே எடுக்கிறார், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட பொருத்தி பார்த்தார். இப்போ இந்த புது சிருஷ்டியின் பயணத்தை எதோட ஒப்பிட்டு பார்த்தா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்? புரியுதுங்களா? புது சிருஷ்டியின் பயணம் சரி பார்க்கலாம். எதோட ஒப்பிட்டு பார்க்கலாம்? நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கா? உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, 1 பேதுரு 2:21. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம கவனித்து பார்த்தோன்னா அவரோட வாழ்க்கை எப்படி இருந்ததோ, அவரோட ஆரம்பம் எங்கே ஆரம்பம்? அவரோட பிறப்பு, அதுதான் அவரோட ஆரம்பம். அவரோட இந்த பூமியில் எங்கே முடிக்கிறாருன்னா உயிர்த்தெழுதல் கடிஞ்சு அதுக்கு அடுத்து அவர் பரலோகத்துக்கு ஏறி போகிறது. ஆனால் இந்த புது சிருஷ்டியோட பயணம் நம்ம எது வரைக்கும் பார்க்கணுன்னா, கிறிஸ்துவின் பிறப்பு முதல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அப்படியே ஒன்றா ஒப்பிட்டு பார்த்தோன்னா, எப்படி இயேசு கிறிஸ்துவோட பிறப்பும் அங்கத்திலேருந்து ஒரு காலப்பகுதியில் அவரோட இறப்பு அப்புறமா உயிர்த்தெழுதல் அதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு புது சிருஷ்டியோட பொருத்தி பார்த்தோமானால் நமக்கும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியின் பயணம் எப்படி இருக்கோ அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? சரி, இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளே போக போகிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம். கிறிஸ்து பிறக்கிறார் அப்படின்னா யார் பிறக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த பக்கம் கிறிஸ்து பிறக்கிறாருன்னா மறுபக்கத்தில் புது சிருஷ்டி
பிறக்க போகுது. இப்படி தான் இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாடம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு நிழல், அதை தொடர்ந்து நமக்குரிய ஒரு படிப்பினைகள், அப்புறமா ராஜ்யத்துக்குரிய ஒரு சத்தியம். இந்த 3 பகுதிகளாகத்தான் இந்த பாடத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு யாரோட பிறப்புக்கு நிழலாய் கூட காமிக்கப்பட்டிருக்குதுன்னா, புது சிருஷ்டியின் பிறப்பு கூட. இப்போது புது சிருஷ்டி இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து எதால் பிறந்தவர்? இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? அவர் எதால் பிறந்தவர்? அவர் பரிசுத்த ஆவியினால் உருவாகினார். இப்போ புது சிருஷ்டி எதில் உருவாகியிருக்கு? மாம்சமா? புது சிருஷ்டி எதில் உருவாயிருக்கு? அதே ஆவினால் பிறந்திருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட பிறப்பும் ஒரு ஆவினால் ஜனிப்பிக்கப்படுறார். அதே மாதிரி புது சிருஷ்டியோட பிறப்பும் எப்படி தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவினால தான் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போ புரியுதுங்களா? அப்போ கிறிஸ்துவோட பிறப்பு புது சிருஷ்டியோட பிறப்புக்கு அப்படியே ஒப்பிட்டு வந்து நிற்குது. அதுதான் இயேசு கிறிஸ்து யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். மாம்சத்தின்படி பிறக்கிறது மாம்சம், ஆவியின்படி பிறக்கிறது ஆவி அப்படின்னு சொல்லிட்டார். சரி, எப்போ நம்ம ஆவியில் பிறந்தோம்? முதல் ஆவியில் பிறந்திருக்கிறோமா? பிறந்திருக்கிறோம். எப்போ பிறந்திருக்கிறோம்? ஞானஸ்தானம். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே உறுதியாக இருக்கும். இதை இன்னும் சொல்லப்போனால், ஞானஸ்தானத்தில் நம்மை இன்னார் இன்னார் என்று தேவன் கருதினாராம். ஞானஸ்தானத்தில் தான் முதல் கருதவே தொடங்குகிறார். இதுக்கு கிறிஸ்து இன்னொரு உதாரணம். இயேசு கிறிஸ்துவை இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன், நீர் என்னுடைய குமாரன் என்று எப்போ சொன்னாருன்னா, ஞானஸ்தானத்தில் தான் சொல்கிறார். அப்போ நமக்கும் சொல்லியிருக்கணுமே. சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்தது நிமித்தமாக நாம் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோன்னா, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோமா? அப்போ புத்திர சுவிகாரத்தின் ஆவினா புத்திரர்கள். எப்போ நம்மளுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி கிடைக்குதுன்னா, நம்மளோட பிறப்பில், அதாவது புது சிருஷ்டியின் ஞானஸ்தானத்தில். இது வரைக்கும் புரிஞ்சுன்னு வருது. சரி, ஏன் ஞானஸ்தானம்? ஏன் அதுக்கு முன்னாடியே பிறந்திருக்கலாமே? ஏன் குறிப்பாக ஞானஸ்தானம்னு சொல்கிறோம்? ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி கூட பிறந்திருக்கலாம். இன்னும் பார்க்க போனால் கொர்னீலியஸ் எல்லாம் பேதுரு போகும்போது, பேதுரும் மற்ற சகோதரர்கள் கொர்னீலியஸுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டு அந்நிய பாஷைகளில் பேசினார்களா? அதை தொடர்ந்து தான் ஞானஸ்தானம் எடுத்தார். அப்போ ஏன் அந்த மாதிரி இல்லை? அப்படின்னா கொர்னீலியஸுக்கு நடந்தது வேறு விஷயம். அங்கே பேதுருவும் மற்றும் சகோதரர்கள் உணரணும், தேவன் இவர்கள் மேலே கூட தன் அபிஷேகத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வதற்காக ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்மளோட வாழ்க்கையிலே அல்லது நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையிலே நம்ம ரொம்ப பரிசுத்தமாக இருந்த நேரம் எது? ரொம்ப பாவம் செய்யாமல், பாவத்தை சிந்திக்காமல், எப்போங்க? குழந்தையாக இருக்கும் போது நம்மளுக்கு பாவத்தின் அறிவே இல்லை. அதல்ல, இன்னும் சொல்ல போனால் ஞானஸ்தானத்தில் தண்ணீர் இறங்குறோம் தெரியுமா? அப்போ ஏதாவது யோசிச்சிருக்கோமா? பாவத்தின் சிந்தனை வந்திருக்குமா? அப்போ எப்படி இருந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையின் தருணத்திலே அந்த நேரம் மட்டும் ரொம்ப பரிசுத்தமாக இருந்திருக்கும். அதை வாழ்க்கை முழுவதும் கரை பிடிக்கணுமா? அந்த சுத்தத்தில் உருவாகிறது தான் கிறிஸ்து. புரியுதுங்களா? அந்த சுத்தத்தில் உருவாகிறது தான் புதிய சிருஷ்டி. அந்த சுத்தத்தில் உருவாகிறது தான் கிறிஸ்துன்ற ஒரு சிந்தனை. இதெல்லாமே புது சிருஷ்டியின் படிப்பினைகள். இதை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு நிறைய நிழல்கள் இருக்குது. நம்ம எப்படி பார்க்கலாம்னா, கிறிஸ்துவின் பிறப்புலேருந்து எல்லாத்தையும் தியானிக்க முடியாது. ஒரு 10 பாடத்தை ஒன்றா சேர்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கும். ஒரு 10 சத்தியங்களை ஒன்றா சேர்த்து படிக்கிற மாதிரி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு போகலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, முக்கியமானவர்கள், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற மரியாளும், அவரை வலுத்தெடுக்கிற யோசேஃபும். அப்போ இவங்களோட வாழ்க்கையில் கூட என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த புது சிருஷ்டிக்கு ஒரு சின்ன படிப்பினை வருது. கிறிஸ்து இவர்களோட 2 பேரோட வாழ்க்கையில் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இயேசு கிறிஸ்து வளரும் போது நம்மளுக்கு ஒரு வசனம் சொல்லும் போது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் அவர் ஞானத்தில் வளர்ந்தாரா? அப்புறமா அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
இப்போ இயேசு கிறிஸ்து வளர்ந்துன்னு வரும்போதே ஞானத்திலையும் தயவிலையும் இது எல்லாத்தையும் அதிகமாக விருத்தி அடைந்தார். என்ன புரிஞ்சுக்கலான்னா, இவர் வளர்ந்துன்னு வரும்போதே ஞானம் என்ன இருக்கு, வளர்ந்துனே வந்திருக்கு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துக்கு எப்படி ஞானம் வளர்ந்துச்சு? அவர் பரிசுத்த ஆவியினால் உருவாகுனதுனால அவருக்கு சின்ன வயசுலேருந்தே தேவனை பற்றியும் அவரோட சத்தியங்களை பற்றியும் அவரோட திட்டத்தை பற்றியும் எல்லா ஞானமும் இருந்ததா? இருந்துச்சுன்னா அவர் அப்போவே நிவர்த்தியாக இருக்கணும். ஆனால் வளர்ந்துனே வராரு. அதுவும் என்னாவது கூட வளர்ந்துனே வருது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் கிறிஸ்துவின் 30வது வயசில் தான் அவருக்கு வானங்களே திறக்கப்படுது. அப்புறமா தான் அவர் என்ன பார்க்குறாரு, அநேக சத்தியங்கள், புறாவின் ரூபம். இது அப்படியே நம்ம எசேக்கியலோட ஒப்பிட்டு பார்த்தோன்னு வைங்களேன். எசேக்கியல் 1ஆம் அதிகாரத்தில் அவர் 30வது வயசில் கேபார் நதி, இவர் 30வது வயசில் யோர்தான் நதி. அங்கே வானங்கள் திறக்கப்பட்டது, இங்கே வானங்கள் திறக்கப்பட்டது. அங்கேயும் அவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் இங்கே வானங்கள் திறக்கப்பட்டதுன்னா இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அநேக தரிசனங்கள். புரியுதுங்களா? அப்போது அவர் அதுக்கு முன்னாடி வளர்ந்துனே வராருன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், எப்படி வளர முடியும்? எப்படி வளர முடியும்? ஞானம் எங்கே இருக்குது? தேவனோட வசனத்தில் இருக்கா? கிறிஸ்து கையில் அன்றைக்கி இருந்துச்சு. தோரா இருந்துச்சா? தோரா இருந்துச்சு. கெத்துவும் இருந்துச்சு. நெவியும், அதாவது பாட்டுக்கள், எழுத்துக்கள், இதெல்லாமே இருந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து இதெல்லாம் படிச்சிருக்குவாரா, படிச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக படிச்சிருக்குவார். அவருக்கு இதை படிக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? புரியுதுங்களா? அவரோட பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து 12வது வயசில் ஆலயத்தில் போய் அங்கே காணாமல் போயிடுறாரா அல்லது தெரிஞ்சே நிற்கிறாரா? அவர் தெரிஞ்சே நின்றுடுறாரு. ஏன்னா நின்னா தான் யாரோட பேச முடியும்? அங்கே இருக்கிற போதகர்கள், வேதபாரர்களோட இவரால் போய் இவர்கிட்ட இருக்கிற நிறைய கேள்விகள் கேட்க முடியும். கூடவே பெற்றோர்கள், குடும்பத்தார் இருந்தால் கூப்பிட்டுன்னு போயிடுவாங்க. அதனால் போங்கன்னு விட்டுட்டார். இவருக்கு நல்லாவே தெரியும், பொருளை எங்கே தொழித்தார்களோ அங்கே வந்து தேடுவாங்க. எருசலேமில் தானே காணாமல் போட்டாங்க, அதனால் வராங்க. 3 நாள் கழித்து வந்து அங்கேயே தான் தேடுறாங்க. அப்போ 3 நாள் அங்கே இருக்கிறார். எங்கே தங்குனார், எங்கே தூங்கினார், எங்கே சாப்பிட்டார், ஒன்றுமே தெரியாது. அப்போ இவரோட மனசில் எல்லாமே என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் தேவனை பற்றியும் அவரோட திட்டங்கள் பற்றியும் அவரோட சத்தியத்தை பற்றி அதிகமாக தெரியணும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வெறும் கேள்வி மட்டும் கேட்கலையா, அவர்கள் சொன்னதை இவர் உட்காந்து கேட்டிருக்கிறார். கேட்ட பின்பு கேள்விகள் கேட்டிருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து கேட்கிறார், அவர்களையும் கேள்வியை கேட்கிறார். புரியுதுங்களா? அப்போனா கிறிஸ்துவுக்கு இந்த ஞானம் எங்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் படிச்சிருக்கணும். இவர் படிக்கிறதுக்கு யார் தூண்டுதல் கற்றுக் கொடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவரை வலுத்தவர்கள், பெற்றெடுத்து அப்புறமா வலுத்தவர்கள். இது நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு பிரமாணம். அதனால தான் இவங்க 2 பேரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்களா. கவனிக்கலாம். எந்த நியாயப்பிரமாணம்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 7ஆம் வசனத்தில் தேவன் சொல்லியிருக்குவார். ஒரு வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அடுத்தது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இப்போ இது பிரமாணமா? நியாய பிரமாணம். இதை நீ கருத்தாய் போதித்தினா பண்ண இவர்களுக்கு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு இருக்கிறாங்களா. கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயும் வலுத்த யோசேஃபும் இதை செஞ்சுருக்குவாங்களா, செஞ்சுருக்க மாட்டாங்களா? எப்படி உறுதியாக சொல்லலாம்? வசனம் இருக்கணும் நம்மளுக்கு. அவர்கள் நியாய பிரமாணத்தை செய்தார்கள். முழுமையாக இல்லை, அவங்களால என்ன முடியுமோ செஞ்சுருக்கிறாங்க. வசனம் இருக்கானா? வசனம் இருக்குது. வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள கர்த்தரோட நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு, யாரை பற்றி பேசின்னு இருக்குது இந்த வசனம்னா, அவர்கள் 2 பேர் பற்றி. அப்போனா தேவன் என்ன தேடி இருக்கிறார் தெரியுங்களா? என்னோட குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புனா யார் என்னோட வார்த்தைகளை சொல்லி கொடுக்குவார்கள் இந்த பூமியில் பார்த்தாராம். அன்னைக்கு இருந்த பகுதிகளிலே தேவனோட வார்த்தையை சொல்லி கொடுக்குற மாதிரி 2 பேரை பார்த்துருக்கிறார்.
அதே போல் தேவனுக்கு அவர் பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்ற செய்கிறவர்களை தேடியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் புது ஏற்பாட்டில் நீதிமான் என்று சொல்லப்பட்ட முதல் மனிதனே யோசேப்பு. அவருக்கு தான் வசனம் நீதிமான் பேசப்பட்டிருக்கோம். மத்தேயு 9:19 நீதிமானாகிய தன் புருஷன் யோசேப்பு நீதிமானாய் இருந்தான். புரியுதுங்களா? அப்படின்னா தேவன் யாரை எதிர்பார்த்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வசனத்தை சொல்லி கொடுக்குறவர்கள். இப்போ இவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் குணலட்சணத்தை எடுத்து நல்லா கவனிங்க. கிறிஸ்து அவருக்குள் உருவாகி கிறிஸ்துவை வளர்த்து எடுக்கிற வேலை. புரியுதா? அப்போ யாருக்கிட்ட தான் இந்த பொறுப்பு கொடுக்குறாருன்னா இவங்க 2 பேர்கிட்ட கொடுக்குறாரு. இவங்க 2 பேர் இந்த வேலைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. சில உதாரணங்கள் பார்த்தோன்னா தேவனின் பிரமாணங்களை இவர்கள் படிச்சிருக்கிறாங்க. அதனால பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல முடிஞ்சிருக்கு? கற்றுக் கொடுக்க முடிஞ்சிருக்கு. தேவனின் பிரமாணங்களை நிறைவேற்ற முயற்சி எடுத்திருக்கிறார்கள். சில இடத்துல செஞ்சும் எடுத்திருக்கிறாங்க. வசனம் இவர்களை என்ன சொல்லுதுன்னா குறிப்பாக யோசேப்பை நீதிமான்னு சொல்லுது. இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன பாடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே எப்படி ஒரு பிள்ளையை கொடுத்து வளர்த்து எடுக்கிறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தாரோ இங்கேயும் நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கிறார். எந்த பிள்ளைங்க? புது சிருஷ்டின்ற ஒரு பிள்ளை கரு நம்மளுக்குள் உருவாயிருக்கு. அப்போனா அதை பெற்றெடுத்து அதை வளர்க்குற வேலை யாருக்கு? நமக்கு. புரியுதுங்களா? அப்போ அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இருக்கணும், அங்கே இருக்கிற மாதிரி இங்கே இல்லைன்னா வலுத்து எடுக்க முடியாது. அதை இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில் பேசியிருக்கிறார். எந்த உவமைனா ஒரு வீடை கட்டுகிற ஒரு உவமை. கவனிச்சிருக்கிறீங்களா? கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின உவமை. அதில் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டுகிறவர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை கேட்கிறவர்களா? கரெக்டா? இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை கேட்கிறவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் அப்படின்வார். வாசிக்கலாம். மத்தேயு 7:24 மற்றும் 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இந்த புத்தியுள்ள மனுஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன். வேற கேட்டு விட்டு போறதில்லை, அதன்படி செய்கிறவன் கண்மனையில் வீடை கட்டிட்டானா. கட்டின பின்னாடி என்ன நடக்குதா? பெருமழை சொரிந்து ஒரு பேர்மழை அடிக்குதா. எந்த மாதிரி பெருமழை? நோவின் காலத்தில் வந்ததா பெருமழை. மலைக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று தேவனின் வசனமும் மலைக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு, உபத்திரவும் மலைக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு, சோதனையும் மலைக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. அப்போ பெருமழை சொரிந்து பேரழிவு வந்து அந்த காற்றடிக்குதா, வீட்டின் மேல் காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு விழவில்லை அப்படின்றார். எந்த வீடு? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை இன்னைக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம். கேட்டு அதன்படி செய்தால் மட்டும் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவர்கள். கேட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு வசனம் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் நாம் போய் உலகத்தின் காரியங்களை செய்யும் போது நாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்டு விட்டு போகிறவர்கள். இவங்க புத்தி இல்லாத கட்டடக்காரர்களா? இவங்க கட்டுறதே மண்ணின் மேலுன்னு சொல்கிறார். அந்த வசனத்தையும் வாசிக்கலாம். மத்தேயு 7:26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். நம்ம இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வசனத்தின் மூலமாக கேட்டு அதன்படி செய்யலனா இந்த புத்தி இல்லாத மனுஷன். ஆனால் இங்கேயும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நடக்குதா. இங்கேயும் பெருமழை சொரிந்து பேரழிவு இங்கேயும் வருது. இங்கேயும் என்ன அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று அடிக்குது. ஆனால் இந்த வீடு நிலைத்து நிற்கல, முழுவதும் என்ன ஆயிடுச்சுங்களா? அழிந்து போயாச்சு. அப்போ இப்போ 2 பேர் வீட்டை கட்டின்னு இருக்கிறாங்கோ. 2 பேருமே இங்கே தான் இருக்கிறோம். ஒன்று கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், இன்னொருத்தவர்கள் கேட்டு அதன்படி செய்யாதவர்கள். இப்போ நம்ம யார்? இங்கே போகலாம், மரியாளும் யோசேஃபுக்கிட்ட போகலாம். நாம் யார் அப்படின்னா இங்கே இவர்கள் கேட்டு செய்தார்களா இல்லை கேட்டு செய்யாமல் போனவர்களா அப்படின்னு பார்க்கணுன்னா அதுக்கு உதாரணமே இருக்குது. இப்போது மரியாளுக்குள் அந்த கரு உருவாகுது இல்லையா? அப்போ நம்மளுக்குள்ளே கூட என்ன இருக்கணும்?
கரு உருவாயிருக்கணும். அதை தான் மீண்டும் வசனத்தில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும் போது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புரியுதா? கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் தான் புது சிருஷ்டி. இப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ளே எப்போ போகிறோம்? ஞானஸ்தானத்தில் தான் போகிறோம். ஏன்னா உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் பார்த்துருக்குறோம். நம்ம எந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக எடுக்கிற ஞானஸ்தானம். அப்போ நம்ம எப்போ கிறிஸ்துக்குள்ளே போகிறோமோ அப்போ தான் என்ன உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டின்ற கரு உருவாகுது. வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம எப்போ அவரோட அடக்கம் பண்ணப்பட்டோமோ அப்போ தான் நம்ம அவருக்குள் போகணும். எப்போ அவருக்குள் போகிறோமோ அப்போ தான் என்ன கிடைக்குதுங்களா? புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அநேகர் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறவர்கள் அல்லது சத்தியத்தை வீட்டில் கேட்டு கொண்டு நிற்கிறவர்கள் நல்லா இருக்குன்ட்டு ஒரு 5 வருஷம் 10 வருஷமாக கேட்டு நிற்கலாம். ஆனால் இன்னமும் தேவனோட உடன்படிக்கை செய்யலைனா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள் எடுக்கிற ஞானஸ்தானத்துக்குள்ளே போகலைன்னா எது உருவாகலை? புது சிருஷ்டி உருவாகலை. புரியுதுங்களா? இப்போ இதை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, மரியாள் தன் வயிற்றுக்குள் என்ன இருக்கா? கரு இருக்கு. இப்போ நாம் கூட இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா? நம்மளுக்குள் எங்கே இருக்குது இந்த கரு? எங்கே இருக்குது? சரி, இந்த கரு பேர் என்ன? கிறிஸ்து, புது சிருஷ்டி. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம் சிந்தனைக்குள் இருக்கா. இங்கே தான் உருவாயின்னு இருக்கு. அப்போது இந்த சிந்தனை பரிசுத்தமாக இருக்கணும். எப்படி கரு உருவாகிற இடம் சுத்தமாக இருக்கணும். அங்கே அசுத்தமாக இருந்துச்சுன்னா நிலைத்து நிற்காது. அப்போனா உருவாயின்னு இருக்கிற கிறிஸ்து சிந்தனையில் உருவாயின்னு இருக்கிறாருன்னா இந்த சிந்தனை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக தான் இருக்கணுமா. ஆனால் இன்னும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அந்த மரியாள் சுமந்துன்னு இருக்கிறாங்க இல்லைங்களா? எதில் சுமந்துன்னு இருக்கிறாங்கன்னா தன் சரீரம், இன்னும் சொல்லப்போனால் மாமிசம் சுமந்துன்னு இருக்கிறாங்களா? அப்போ நாம் கூட கிறிஸ்துன்ற இந்த புதிய சிருஷ்டின்ற கருவை எதுக்குள்ளே தான் தேவன் வைக்கிறாருன்னா இந்த பழைய மாமிசம், இந்த மாமிசத்துக்குள்ளே தான் கிறிஸ்துன்ற புது சிருஷ்டியை உருவாகும். அங்கே எப்படி தன் தாய் பராமரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாம் கூட இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குது? பராமரிக்க வேண்டியது இருக்குது. எப்படி? நம்முடைய பழைய நடத்தைகளை விட்டு விடணுமா சொல்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பழைய மனுஷனை களைந்து போட்டு, ஏன்னா பழைய மனுஷனுக்குள்ளே தான் யார் உருவாயின்னு இருக்கிறது? கிறிஸ்து உருவாயின்னு இருக்கிறார். களைந்து போட்டு 23ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்படியே வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ நம்மள உள்ளத்தில் என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா சுத்தம், பரிசுத்தம். யாரை தரித்து கொள்ளணுமா? புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மனுஷன் யாரோட சாயலா? தேவனின் சாயல். இதே மாதிரி வசனம் எங்கன்னா நம்ம முன்னாடி படிச்சிருக்கிறோமா? ஆதி ஆகமத்தில் ஆதாமை குறித்து பார்க்கும்போது தேவன் நமதின் ரூபத்தின்படி நமதின் சாயலின்படி சிருஷ்டிக்கலான்னு சொன்னாரா? அது முதல் படி. இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனின் சாயலாக படைக்கப்பட்டது எதுனா இந்த புதிய சிருஷ்டி மட்டும்தான். ஏன்னா புதிய சிருஷ்டிக்குள்ள என்ன இல்லையா? பாவம் இல்லை. இந்த புதிய சிருஷ்டி தான் கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் பவுல் சொல்கிறாரா? அப்போ கிறிஸ்து நம்மளுக்குள்ள உருவாகிறாருன்னா ஒரு கிறிஸ்துவின் சிந்தனை உருவாயின்னு இருக்கு. அந்த கிறிஸ்துவின் சிந்தனை தான் தேவனின் சாயல். ஏன்னா கிறிஸ்து தேவனின் சாயலாக இருக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தனை கூட தேவனின் சாயல். எப்போ இந்த சிந்தனை பரிபூர்ணத்தை அடைகிறதோ அப்போ தான் நாம் பரிபூர்ணமாய் தேவனின் சாயலாய் மாறி நிற்க முடியும். அது வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறாது. நம்ம கையில் தான் இருக்கா. இது எங்கே கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாம்சத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஒரு தாய் ஒரு கரு உருவாகின உடனே என்னென்ன செய்யணும்? அந்த கரு வளர்கிறதுக்கான சாப்பாடு சரியாக சாப்பிடுவாங்க. நல்ல உணவை சாப்பிட்ருவாங்களா?
நம்மளுக்குள்ள கூட புது சிருஷ்டி உருவாயிருக்குதுன்னா நாம் கூட சாப்பிட வேண்டிய ஆகாரம் இருக்குது, தேவனின் வசனங்கள், தேவனின் சத்தியங்கள். அப்போ தான் இந்த புதிய சிருஷ்டி நாளுக்கு நாள் வளர்ந்துனே வரும். வெறும் சத்தியம் மட்டும் பத்தாது, உள்ளே இருக்கிற கரு உருவாகணும்னா அநேக உபத்திரவங்கள் தேவைப்படுகிறது. எப்படி உபத்திரவம்? நிறைய பேருக்கு தெரியும், தாய்மார்களுக்கு உங்களுக்கு தெரியும், கரு உருவாகி சில காலம் ஆன உடனே வேக்சினேஷன் போட சொல்லுவாங்களா? ஒரு ஊசி போட்டுக்கணும். ஏன் போடணும்? அப்போ தான் அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். புரியுதுங்களா? எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஏன்னா அந்த வேக்சினில் என்ன இருக்குதுன்னா, அதை தாக்கக்கூடிய ஒரு கிருமி, அதை இன்னும் கொஞ்சம் கம்மியான பவர் பண்ணி அதை உள்ளே அனுப்புவாங்க. அப்புறமா அதை எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அப்போ இந்த புதிய சிருஷ்டிக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கணும்னா அநேக விசுவாசத்துக்கு வர உபத்திரவங்கள் தேவை. உபத்திரவம் இல்லைன்னா புதிய சிருஷ்டிக்கு எதிர்ப்பு சக்தியே கிடைக்காது. வளர்ந்துனே வரும், ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தால் செத்து போயிடும், வேக்சின் போடாத மாதிரி, அந்த மாதிரியா. அப்போ நமக்கும் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அநேக விசுவாசத்தின் அடிப்படையில் வர உபத்திரவம். எப்படி தாய் வேறு உணவுகள், தன் கருவை சாகடிக்கிற உணவுகளை சாப்பிடாமல் இருக்குவாங்களோ, அந்த மாதிரி இந்த மாமிசம் இந்த புதிய சிருஷ்டின்ற கருவை சாகடிக்கிற பாவம்ன்ற உணவை சாப்பிடக்கூடாதான். நாம் எப்போ சாப்பிட்டுனே இருக்குமோ இந்த கரு நம்மளுக்குள் செத்து போயிடும் அப்படின்றார். இது எல்லாமே யார் செஞ்சுருக்கணுங்க? அங்கே மரியாளும் செஞ்சுருக்கணும், இங்கே இருக்கிற தாய்மார்களும் செஞ்சுருக்கணும். அப்போ நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு தாயை போல தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்குள் கிறிஸ்து உருவாகி இருக்கிறார். அப்போ தாய் தன் வேலையை செஞ்சுன்னு இருக்கிறாங்கன்னா இந்த பழைய மாமிசம் கூட என்ன தான் செய்யணும்? அந்த வேலையை செய்யணும். அதனால தான் யோவானில் சொல்லும் போது, தேவனால் பிறந்தவர் எவனும் பாவம் செய்யாமல் இருக்க மாட்டான், பாவம் செய்ய மாட்டாங்கோ, தேவனின் வித்து அவனுக்குள் இருக்குமா. வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவருடைய வித்து எது? அந்த வித்து ஒரு பாடத்தில் பார்த்துருக்கோம் நம்ம. ஸ்திரீயின் வித்து கேட்டிருக்கிறோமா? தேவனின் வித்து நம்மளுக்குள்ளே இருக்கா. இந்த வித்து தான் அங்கேயும் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வித்து நம்மளுக்குள்ளே உருவாகணும்னா எப்படி தாய் பராமரிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கூட என்ன பண்ண வேண்டியது இருக்குது? பராமரிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே எப்படி நியாயப்பிரமாணத்தை கரை பிடிக்க முயற்சி செய்தார்களோ இங்கேயும் நமக்கு ஒரு பிரமாணம் இருக்கா. அழைக்கப்பட்ட ராஜரீகர்களுக்கு ராஜரீக பிரமாணம் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம வாசிக்கிற அன்பு, ராஜரீகர பிரமாணம். அப்போ இந்த பிரமாணத்தை கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கை கொள்ள நாம் முயற்சி செஞ்சுக்கின்னு வந்துனே இருக்கணும். வசனத்தை வாசிடுங்க சிஸ்டர். யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். சரி, இப்போ நம்ம ஒரு டைமில் என்ன பார்த்துடலாம், கவனிங்கோ. ஒரு காலத்தின் வரிசை. முதல் என்னான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உருவாகிறார். எங்கே? அங்கே நிழல், அப்புறமா நமக்கு வர பொருளாக பார்த்துன்னு இருக்கிறோம். அங்கே கிறிஸ்து பிறக்கிறாருன்னா நம்மளுக்குள் இங்கே யார் உருவாயின்னு இருக்கிறது? புதிய சிருஷ்டி உருவாயின்னு இருக்குது. அதை தொடர்ந்து கிறிஸ்து எங்கே தான் உருவாகிறார்? மாம்சத்துக்குள்ளே தான் உருவாகிறார். அப்படின்னா இங்கேயும் எங்கே தான் உருவாகிறாரு? நம்மளுடைய இந்த பழைய மாமிசத்துக்குள்ளே தான் அவர் உருவாகிறார். அதை தொடர்ந்து இப்போ இயேசு கிறிஸ்து உருவாகிட்டாரா அங்கே? அப்போ இங்கேயும் என்ன ஆகிட்டார்? உருவாயிட்டார். அங்கே கிறிஸ்து பிறந்த பின்பு அவரை 8ஆம் நாள் எடுத்துன்னு போய் விருத்த சேதனம் செய்கிறாங்களா? எடுத்துன்னு போய் 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்கிறாங்க. இந்த 8ஆம் நாள் அப்படியே வச்சுக்கோங்க, ராஜ்யத்தின் சத்தியம் பார்க்கும்போது வரலாம் முடிவில். அப்போ இங்கேயும் நமக்கும் என்ன நடக்கணும்? இதே விருத்த சேதனம் இங்கேயும் நடக்குதா? லூக்கால வாசிக்கலாம். முதல் கிறிஸ்துவை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே. ஏன் இந்த விருத்த சேதனம் வந்தது? முதல் யாருக்கிட்ட கொடுக்குறார்? ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம்கிட்ட கொடுக்கணும்? ஏன் செய்யன்றாரு தேவன்? அப்படின்னா பாருங்க, ஆபிரகாமை கூப்பிடும் போது நான் உனக்கு ஈசாக்கை உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தின் பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டார். ஆனால் இன்னும் வாக்கு தத்தத்தின் பிள்ளை வரல. அந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளை பிறக்கிறதுக்கு முந்தின அதிகாரத்தில் வந்திருக்குவார். என்ன சொல்வார்னா, இப்போ நீ என்ன பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு, என்னோட உடன்படிக்கைக்குள்ளே வந்துரு. அடுத்து உடன்படிக்கை நிறைவேற்றுற வாக்கு தத்தத்தின் பிள்ளை கிடைக்கும்.
அதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடன்படிக்கைக்குள்ளே வரணும். ஆனால் அந்த உடன்படிக்கை எதை அடையாளப்படுத்தி காமிக்கிறாருன்னா, ஒரு சரீரத்தில் இருக்கிற ரொம்ப அசுத்தமான பகுதியை வெட்டி எரிஞ்சிடு. அதுதான் அந்த விருத்த சேதனம். ஒரு மனுஷனோட சரீரத்தில் இருக்கிற அசுத்தமான பகுதியை வெட்டி போட்டுடு. இப்போ நீ தேவனின் பார்வையில் என்னவா மாறிட்ட? சுத்தமாயிட்ட. இன்னும் பிரமாணங்கள் கொடுக்கப்படலை. பின்னாடி தான் மோசையின் காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்குறார். அதன் மூலியமாக பாவ நிவாரண நாள் அன்னைக்கு சுத்திகரிக்கப்பட முடியும். இன்னும் அதெல்லாம் இவங்களுக்கு வரல. அப்போ வருவதற்கு முன்பாகவே என்ன சொல்கிறாருன்னா, நீ உடன்படிக்கைக்குள்ளே வந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா நீ சுத்தமாக்கப்படணும். சுத்தமாக்கப்படணும்னா உனக்குள்ளே இருக்கிற அழுக்கை நீக்கி போடணும். அதுதான் அந்த 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 கான்செப்டை எடுத்துன்னு வர்றார் தேவன். அதைத்தான் நம்மக்கிட்டையும் இங்கே எடுத்துன்னு வர்றார். நமக்கும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அங்கே விருத்த சேதனம் செய்த மாதிரி, கிறிஸ்து விருத்த சேதனம் செய்த மாதிரி நாமும் கூட விருத்த சேதனம் செய்ய வேண்டும். எந்த விருத்த சேதனமும் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இருதயத்தின் விருத்த சேதனம் தெரியும் இல்லைங்களா? வாசிச்சிடுங்க. ரோமர் 2:29. எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல. போதும். இப்போ இருதயத்தில் செய்கிற விருத்த சேதனம் இதுன்னா இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இருதயத்தில் எங்கன்னா செய்ய முடியுமா? மகனே உன் இருதயத்தை தா கேட்குறாரு. இந்த இருதயத்தில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இந்த இருதயம் வேறையோ ஒரு மாமிசம். அது துடிச்சுனே இருக்கும். அது வேலையை அது செஞ்சுனே இருக்கும். ஏன் இருதயத்தை ஒப்பிட்டு பேசுகிறாரு? ஏன் இங்கே இருதயத்தின் விருத்த சேதனம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்க, இருதயம் சுத்தமான ஒரு உறுப்பு தேவன் உருவாக்கி வச்சிருக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே அழுக்கு கட்டும் போது தான் அடிக்கடி க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா அழுக்கு கட்டிச்சுன்னா என்ன ஆகிடும்? செத்து போயிடுவாங்க. அப்போனா இருதயத்தை எப்படி வைக்கணும்? சுத்தமாக வைக்கணும். அதை இன்னும் சொல்ல போனால் இருதயம் சுத்தமாக இருக்கிறத போல நம் சிந்தனைகள் சுத்தமாக இருக்கணும். அதை தாங்க சொல்ல வராரு. அப்போ எந்த விருத்த சேதனம்னு புரியுதுங்களா? இருதயத்தில் விருத்த சேதனம்னா நாம் சிந்திக்கிற சிந்தனைகளை வெட்டி போடுன்றாரா. தீமையான சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகளை வெட்டி போட்டுடு. இது தான் உண்மையான விருத்த சேதனம்னு பேசுகிறார். ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எல்லாருமே ஒரு சின்ன பயிற்சி பண்ணலாம், எக்ஸசைஸ். கண்களை மூடிக்கோங்க. சிஸ்டர் ஒரு 2 வசனத்தை வாசிக்குவாங்க, தூங்கிடாதீங்க. அந்த வசனத்தை கேட்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் நம்மளுக்கு ஏதாவது பொருந்துதா யோசித்து பார்க்கலாம். சரிங்களா? வாசிங்க சிஸ்டர். கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதில் எதுனா ஒன்றாவது இருக்கும் நம்மக்கிட்ட. கோபம் இருக்கா? பொறாமை இருக்கா? இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள்ன்ட்டார். இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின் படி பிறந்தது மாமிசம். அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திச்சுன்னு இருக்கிறோன்னா இன்னமும் எதில் தான் இருக்கிறோம்? இன்னமும் மாமிசத்தில் தான் இருக்கிறோம். அப்போ இது சிந்திக்கலைன்னா மாம்சத்தை விட்டு ஆவியின் சிந்தனைக்குள் போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதைத்தான் விருத்த சேதனத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். இதன்படி செய்கிறவர்கள் எங்கே போக முடியாதா? அதை தொடர்ந்து படிங்க சிஸ்டர். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவே முடியாது. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம எல்லாருமே வந்திருக்கிறது ஒரே ஒரு நோக்கம். தேவனின் ராஜ்யம் போகணுமா வேணாவா? அந்த நோக்கத்துக்காகத்தான் நம்ம எல்லாருமே ஓடின்னு இருக்கிறோம். ஓடுகிறவன் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறான். இப்போ எல்லாருமே அந்த மத்தனை ஓடின்னு இருக்கிறோம். இல்லை ஏதோ ஓடலாம், 1 2 கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படி ஓடுறோமா? இல்லை. அப்போனா இந்த ஓட்டத்துக்குள்ளே இருக்கிறோன்னா இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் 100 kg மூட்டையை பாவம் மாமிசத்தை தூக்கின்னு ஓட முடியாது, விழுந்துருவோம், ராஜ்யத்தை போய் சுதந்தரிக்க முடியாதுன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? மீண்டும் அந்த நம்மளோட கால வரிசையை திருப்பி கவனிக்கலாம். விருத்த சேதனம் கிறிஸ்துவுக்கும் அங்கே விருத்த சேதனம் செய்கிறார்கள்னா, இங்கே புதிய சிருஷ்டி பிறந்திருக்குதுன்னா இங்கே யாரும் விருத்த சேதனம் செய்யணும்?
நாமும் விருத்த சேதனம் செய்யணும். எந்த விருத்த சேதனம்? மாம்சத்தின் கிரியைகள் அதெல்லாத்தையும் என்ன பண்ணுன்றாருன்னா வெட்டி போட்டுடுன்றார். அதுதான் கிறிஸ்துவின் பயணத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்துன்னு வந்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் யாரோட பிறப்பு? புது சிருஷ்டியின் பிறப்பு. கிறிஸ்துவின் எது வரைக்கும் போகிறோம்? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் போகிறோம். இதில் நிறைய இருக்குது, எல்லாமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. நம்ம கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரைக்கும் புறப்பட்டு போகிறோம். இங்கேருந்து நேரம் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பாகம் எது? கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்தில் அல்லது கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த பின்பு அவருக்கு யாருக்கிட்டேருந்து சோதனை வந்தது? சரி, சாத்தானுக்கிட்டேருந்து சோதனை வருது. ஆனால் சாத்தானுக்கிட்டேருந்து சோதனை வருவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்கு விசுவாச சோதனை ஒன்று வருது. வருதா? வருது. விசுவாச சோதனை வருது. யாருக்கிட்டேருந்து வருது? யாருக்கிட்டேருந்துங்க? வசனத்தை வாசிக்கலாம். முதல் அதாவது தீர்க்க தரிசன வசனத்துக்கு போயிடலாம். 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இது எப்போ சொல்கிற வசனம்? இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். அதுதான் லூக்கா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போ கிறிஸ்துவோட ஞானஸ்தானத்தில் தான் என்ன சொல்கிறாரு? இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். அதுக்கப்புறமா வேறு எதுனா தேவன் பேசினாரா? கிறிஸ்துக்கிட்ட ஞானஸ்தானத்திலேயே பேசியிருக்கிறார். திருப்பி சங்கீதத்துக்குள்ளே போகலாம். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் என்ன சொன்னாரா? கவனிங்கோ. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இப்போ ஞானஸ்தானம் எடுத்து தேவனின் குமாரனா மாறிட்டாரு. தேவன் சொல்றாரு, என்னை கேளு, நான் என்ன பண்றேன்? இப்போவே உனக்கு நீ இங்கே வந்திருக்கிறதே ராஜாவாக. இப்போவே பூமியின் எல்லைகள் ராஜ்யங்கள் எல்லாமே சுதந்திரமாக கொடுத்துட்ற. இப்போவே எடுத்துக்கோ. கிறிஸ்துக்கு இருந்துச்சா இல்லையா அந்த அதிகாரம் கேட்கறதுக்கு? கண்டிப்பாக இருந்துச்சு. எப்படி உறுதியாக சொல்லலான்னா, கெத்செமனே தோட்டத்திலேருந்து வெளியே வரார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்கிறாரு, என் பிதாவை நோக்கி நான் கூப்பிட்டால் 12 லேகியோனுக்கு மேலே தூதர்கள் அனுப்ப மாட்டாருன்னு நினைக்கிறீங்களான்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இப்போ கேட்டால் கூட கொடுத்துருவார். அதை தான் ஞானஸ்தானத்திலே சொன்னாரா, கேள், இப்பொழுது என்னை நோக்கி கேள், நான் என்ன பண்ணுறேன்? கொடுத்துட்றேன். இயேசு கிறிஸ்து கேட்டிருந்தாருன்னா கொடுத்துருக்குவார். ஆனால் ஈடுபலி கிடைச்சிருக்காது. புரிய வருதுங்களா? அப்போ கிறிஸ்துவுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்குள் விசுவாசத்துக்கு சோதனை. தீமையினாலே தேவன் சோதிக்கல, விசுவாசத்தில் சோதிச்சாராம். எங்குமே இயேசு கிறிஸ்துக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தனக்கு என்று பயன்படுத்தவே இல்லை. இதைத்தான் பவுல் பார்த்தார். நல்லா கவனித்து பவுலும் என்ன பண்ணுறாருன்னா, எங்கேயோ பயன்படுத்தவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல பயன்படுத்தின மாதிரி இருக்கும், அந்த பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற காவல் அதிகாரி இடத்துல மட்டும். ஆனால் அது வேறு விஷயம், அவர் ஏன் பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி. அதை பவுல் கண்ட தொட்டுத்தா பவுல் என்ன பண்ணுறாருன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றி போனதை போல நீங்களும் என்னை பின்பற்றி வாங்கோ. அதாவது நான் எப்படி போன பார்த்தீங்களா, அதே மாதிரி வாங்கோன்னு சொல்கிறார். இப்போ புரிய வருதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சோதனை வருது. எங்கே? யாருக்கிட்டேருந்து வருது? தேவனே கொடுக்குறார். அந்த சோதனை தீமையா நன்மையா? நன்மை. ஏன்னா கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு ஆரம்பமாக தான் பாவம் இல்லாமல் காணப்பட்டார். அப்போ நமக்கும் எது அவசியம்? நமக்கும் எதில் தான் அடுத்து நம்ம வழி நடந்து போகுவோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் சோதனைகள் வரும். குறிப்பாக ஞானஸ்தானம் எடுத்த அனைவருக்கும். எந்த சோதனை? நாம் விசுவாசத்தை விட்டு தணிஞ்சு போகிற அளவுக்கு, அல்லது சத்தியத்தை விட்டு, தேவனின் வார்த்தைகளை விட்டு, அவரோட இடுக்கமான வாசலை விட்டு போகிற மாதிரி விசுவாச சோதனை வரும். இது அவசியம். வந்தால் தான் தங்கம் மேலும் சுத்தமாக முடியும். இதை தான் பேதுருவில் சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போ நம்மளோட விசுவாசம் என்ன ஆகணும்? கண்டிப்பாக சோதிக்கப்படணும். சோதிக்கப்பட்டு அதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அப்போனா நம்ம சோதிக்கப்பட்டு உத்தமன் என்று விளங்கணும். அதை தொடர்ந்து தான் தேவன் வாக்களிக்கப்பட்ட நீதியின் கிரீடத்தை கொடுக்குவாராம். இதுக்குள்ளே போகலைன்னா அந்த வழியில் வரவே முடியாது. இப்போ எது கூட நமக்கு கிறிஸ்து எதில் கூட போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கும் சோதனை இருக்குது. அப்போ நமக்கும் இங்கே என்ன இருக்கோ? கண்டிப்பாக சோதனைகள் இருந்தே இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்த உடனே நேராக இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆவினால் வனாந்திரத்துக்கு போயிடுறார்.
வனாந்திரத்தில் போயிட்டு அங்கே 40 நாள் இரவும் பகலும் இவர் சாப்பிடவே இல்லை. அதை தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உபவாசம், உண்ணாவிரதம்னு சொல்லலாம் இன்னைக்கு, உபவாசம். ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து 40 நாள் சாப்பிடல? வனாந்திரத்தில் எந்த கடையும் இல்லையா? ஏன் சாப்பிடல? கரெக்ட். அவர் ரொம்ப முக்கியமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 40 நாள் தேவனோட பேசின்னு இருக்கிறார். இவர் தேவனோட பேசுகிறத காட்டிலும் சாப்பாடு ஒரு பொருட்டாகவே எண்ணலை. 40 நாள் சாப்பிடாமல் உயிரோடு இருந்து வந்தாராம். நாமெல்லாம் ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்து போயிடுவோம்னு நினைக்கிறோமா? பிள்ளைகள் வீட்டுக்கு வந்த உடனே பசி கேட்குறாங்க. கணவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே மனைவிகளை பார்த்து சாப்பாடு இல்லையான்னு சண்டை போடுறாங்களா? ஒரு வேளை சாப்பிடலாம் செத்து போயிடுவோம். ஆனால் இங்கே கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா 40 நாள் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா முதல்ல அவர் கரை பிடிச்சிருக்கிறாராம். அவர் சொல்கிறாரா, மனுஷன் அப்பத்தினாலும் மட்டுமல்ல தேவனின் வாயின் வர வார்த்தையினால் பிழைப்பான். இதை எப்போ சொல்கிறாருன்னா இவர் உணர்ந்து பிழைத்து வந்த பின்பு சொல்கிறார். 40 நாள் இவர் சாப்பிடல. இவர் மட்டும் எதை மட்டும் தான் சாப்பிட்டார்னா தேவனின் வசனத்தை மட்டும் 40 நாள் சாப்பிட்டு அதில் உயிர் வாழ்ந்திருக்கிறார். ஏன் அங்கே சாப்பிடாமல் இருக்கிறார்னா தேவனோட பேசுகிறதை தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு இனாவா தெரியல, எனக்கு முக்கியமாகவே தெரியல. தனிமைக்குள்ளே போயிட்டாராம், பிதாவோடவே பேசின்னு இருந்தாராம். இங்கே அது கிறிஸ்து அந்த பகுதியில். இப்போ அதே மாதிரி நம்மக்கிட்ட வரலாம். ஆனால் நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இங்கே கிறிஸ்து வனாந்திரத்தில் போகிறாரா, 40 நாள் இவர் மனுஷனோட சாப்பாட்டை சாப்பிடல. இந்த மாதிரி எங்கன்னா நிழல் இருக்கா நமக்கு? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்குது. எங்கே இருக்குது? வனாந்திரத்தில் நமக்கு ஒரு நிழல். இங்கே 40 நாள், அங்கே 40 வருஷம். ஒரு நாள் 1 வருஷம் அங்கே. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இவர்கள் மனிதர்களோட சாப்பாடை சாப்பிடல. இங்கே எப்படி இயேசு கிறிஸ்து தேவனோட வாயிலிருந்து வந்த வார்த்தையை சாப்பிட்டாரோ அங்கே பரலோகத்திலிருந்து வந்த இது என்ன அத்தை சாப்பிட்டாங்க. அந்த இது என்ன தான் எபிரேய வார்த்தை மன்னா, அதை சாப்பிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்க கூட என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் சாப்பிட்டாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க? வனாந்திரத்தில் இருந்தாங்க எங்கள் பழைய ஏற்பாட்டில். இப்போ நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் கூட வனாந்திரத்தை தான் இருக்கிறோம். எகிப்தை விட்டு, உலகத்தை விட்டு, ஃபாரோனோட அடிமைத்தனத்தை விட்டு, சாத்தானின் கிரியைகளை விட்டு வெளியே வந்துட்டோம் நாம். அப்போ நாம் கூட இங்கே என்ன தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலத்துலேருந்து வந்துன்னு இருக்கிற மன்னாவை. ஆனால் அந்த மன்னாவை எப்படி சாப்பிட்டாங்களா அதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இவங்களுக்கு நேராக மன்னா வரல. இவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீர்த்துளிகள் வந்திருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பாருங்க, விடியற் காலையில் பாளையத்தை சுற்றினா பெஞ்சிருக்கா? பனி பெஞ்சிருக்கு. அந்த பனி உருகின பின்பு அடுத்த வசனம், பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரத்தின் மீது எங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடி அத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. அந்த பனி உருகின பின்பு அந்த பனிக்குள்ள என்ன இருக்கா? மண்ணா இருக்கு. புரியுதுங்களா? அப்போ பனினா நீர்த்துளிகள், வேற எதுவுமே இல்லை. பனி பெஞ்சிருக்கு, அது உருகின பின்பு அதுக்குள்ள என்ன இருக்குன்னா மண்ணா. சூரியன் வர்றதுக்கு முன்னாடி இவங்க போய் எடுத்துடணும், இல்லை சூரியன் வந்தால் இதுவும் முருகி போயிடும். இப்போ புரிய வருதா? அப்படித்தான் அவர்கள் சாப்பிட்டார்கள். நீர்த்துளிகளை தேவன் எதோட ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நிறைய நேரத்தில் படிச்சிருக்கோம் நம்ம. மலைத்துளிகள், நீர்த்துளிகள். என் வார்த்தை எப்படி மலை எப்படி போய் பூமியை நினச்சிட்டு வராதோ அதே மாதிரி என்னோட வார்த்தைகள் சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவனின் வார்த்தைகள் எல்லார் கையிலும் இருக்கா? நம்ம கையில் மட்டும் இல்லை, இன்னைக்கு பைபிளில் வச்சுன்னு இருக்கிற எல்லார் கையிலையும் தேவனின் வார்த்தை இருக்குது. ஆனால் அவங்க என்ன சாப்பிட்டாங்களா? நீர்த்துளிகளுக்குள் இருந்த மன்னா. அப்போ நாம் இதை இன்னைக்கு என்ன சாப்பிட்டுன்னு இருக்கிறோம்? தேவனோட வசனத்துக்குள் இருக்கிற சத்தியம். இது தான் நமக்கு உணவு. ஆமாவா இல்லையா? வெறும் மேல் தோற்றமான வசனத்தை நம்ம படிச்சுட்டு போகிறதில்ல, வசனத்துக்குள் இருக்கிற சத்தியத்தை வெளியே எடுக்கிறோம். அந்த சத்தியத்தை தான் உணவாய் செய்து சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். இந்த சத்தியம் தான் நம்மளை என்ன நடத்தின்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வழி நடத்தின்னு இருக்குது. எது வரைக்கும் இவர்களுக்கு பேஞ்சிச்சுன்னா 40 வருஷம் பரிபூர்ணம் முழுவதும் இவங்க யோர்தான் நதியை கடந்து அக்கறையில் போகிற வரைக்கும் இவங்களுக்கு மண்ணா பொழிஞ்சுனே வந்துச்சு. அப்போ நம்ம எது வரைக்கும் சாப்பிட்றோன்னா யோர்தான் பார்த்தோம் கீழ் நோக்கி பாய்கிறது. அது எங்கே போகுது?
சவக்கடலுக்கு போகுது. அப்போ நான் மரணம் வரைக்கும் சாப்பிட்ணும் இங்கே. அப்புறமா தான் அக்கறையில் போன பின்பு அங்கே ஒரு புதிய விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குமா. அங்கே போன உடனே அவர்கள் அங்கே நீசான் மாதம் 10ஆம் தேதி அங்கே ஒரு பெரிய விருந்து அங்கே கொண்டாடி இருக்குவாங்க. அங்கே மண்ணா நின்று இருக்கும். அதுலேயும் அப்படியே ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு காட்டினே வரார். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து அங்கேயும் தேவனின் வார்த்தைகளை சாப்பிட்டார், இங்கேயும் நம்ம சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். ரொம்ப குறிப்பாக எதை உட்கொண்டுன்னு இருக்கிறோன்னா தேவனின் சத்தியங்கள். திருப்பி அந்த டைம் லைனுக்குள்ளே போயிடலாம். இங்கேயும் நம்ம எதை தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தேவனின் சத்தியங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கிறோமா? சரி, உணவை சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அடுத்து என்ன? மரத்தை நட்ட வச்சாச்சு. அடுத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா நட்ட வச்ச மரம் கனிகளை கொடுக்கணும். கனிகளை கொடுக்கலன்னா என்ன? அந்த மரம் பிரயோஜனமே இல்லை. இந்த கனிகளை பார்க்கணுன்னா திருப்பி நம்ம கிறிஸ்துவோட வாழ்க்கைக்குள்ளே இன்னொரு பகுதிக்குள்ளே போனோம். எந்த பகுதினா நீசான் மாதம் 10ஆம் தேதி பஸ்கா பண்டிகை வர 4 நாளைக்கு முன்பாக 2 சம்பவம் நடக்கும். ஒன்று அத்திமரம், அடுத்து ஆலயத்தை சுத்திகரிக்கிற ஒரு சம்பவம். இப்போது இதோட பின்னணியை நான் சொல்லிவிட்டு அப்படி இதுக்குள்ளே போகலாம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா லாசரஸ் வீட்டுக்கு தங்கியிருக்கிறார். பெத்தேனியாவில் தங்கிட்டு அன்றைக்கே இவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமில் போய் அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் உபதேசம் சொல்லி உவமைகளை சொல்லி சாயங்காலம் ஆயிடுதான். ஆலயத்தை நல்லா சுற்றி பார்த்துருக்கிறாரு. நிறைய காசுக்காரர்கள் இருக்கிறாங்க. பார்த்த பின்பு இயேசு கிறிஸ்து மீண்டும் பெத்தேனியாவுக்கு வந்துடுறார். வந்துட்டு அங்கே லாசரஸ் வீட்டில் உணவருந்தி அங்கே படுத்துடுறார். அங்கே படுத்துட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிக்கிறாராம். அதிகாலையில் எந்திரிச்சு, ஏன்னா இப்போ ஆலயத்துக்கு போகணும். அடுத்து போய் இவர் செய்ய போகிற வேலையே ஆலயத்தை சுத்தமாக்குற வேலை. இப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடி காலையில் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே பசி. அப்போ பக்கத்தில் பார்த்தா இலை முழுவதும் இருந்த அத்திமரம் இருந்துச்சான். அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பச்சையான இலைகளாம். அந்த மாதிரி ஒரு அத்திமரத்தை பார்த்துருக்கிறார். வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. இப்போ முழுவதும் அது ஒரு மரமாக இருக்குது, செடி அல்ல. கனி கொடுக்குற நிலைமையில மரம் வளர்ந்துருக்கு. அந்த மரம் முழுவதும் என்னவா இருக்கா? இலைகள் இருக்குது. இலைகள் இருந்துச்சுன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா அந்த மரம் ஜீவன் இருக்குது, பச்சையான இலைகள் இருக்குது, தண்ணி ஓட்டமும் இருக்குது. ஏன்னா கொடுத்துருக்கணும், இப்போது கனிகள் கொடுத்துருக்கணும். இப்போ தூரத்துலேருந்து என்ன வராரா? பக்கத்தில் வராரா. கிட்ட கனிகள் பார்த்தா அந்த மரத்தில் கனிகளே இல்லையா. இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதங்களில் முந்தின நிலைமையை காட்டிலும் பிந்தின நிலைமை மோசமாய் போன ஒரு இடம் இது தான். மீதி இடத்துல எல்லாமே முந்தின நிலைமை பிந்தின நிலைமை நல்ல நிலைமையாக மாறி இருக்கும். இங்கே மோசமாக இருக்கும். சரி, இங்கே என்ன பண்ணுறாருன்னா இப்போ கிட்ட பார்க்குறார், கனிகளே இல்லை. அந்த மரத்தை சபிச்சிறார். அந்த மரம் என்ன ஆயிடுதா? வேர்லேருந்து பட்டு போயிடுது. இந்த காரியம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அத்தி பழங்கள் வருவதற்கு முன்பாகவே அத்தி மரத்தில் என்ன வந்திருக்கோன்னா முன்கனி வந்திருக்கும். அதை தாக்கிஷ் அப்படின்னு சொல்கிற ஒரு முன்கனி. அந்த முன்கனி வந்துச்சுன்னா அந்த காலத்தில் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா அத்தி மரத்தில் அத்தி கனிகள் வரும். இந்த தாக்கிஷ்ன்ற முன்கனி வரலன்னா அந்த வருஷம் அத்தி மரத்தில் என்ன இல்லைன்னு அர்த்தம், கனிகளே கொடுக்காது. அந்த வருஷம் கனி கொடுக்காத மரம். அப்போ இயேசு கிறிஸ்து எதை தேடி வராருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாக்கிஷ். அதனால தான் இன்னும் அத்தி கனிகள் வராத காலம்னுவார். பஸ்கா பண்டிகை வர நேரத்தில் இதெல்லாம் வந்திருக்கணும். தாக்கிஷ் இன்னும் ஒரு 6 வாரத்தில் கனி கொடுக்குற நேரம். அது இன்னும் பார்க்க போனால் இப்போ இங்கே வராரு. பார்த்தா இங்கே ஒரு கனியும் என்னாவில் இந்த மரம் கொடுக்கவே இல்லை. உடனடியாக என்ன பண்ணிட்டாருன்னா இந்த மரத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டார். அந்த மரம் வேர்லேருந்து பட்டு போயாச்சு. அதுதான் அங்கே நடந்த ஒரு சம்பவம். இப்போ இந்த சம்பவத்துக்குள்ளே போனால் நமக்கு தேவையான ஒரு பாடமும் இதுக்குள்ளே வச்சிருக்கிறார். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அத்தி மரம் அல்லது அத்தி கனிகள் எதுக்கு நிழலாய் சொல்லப்பட்டிருக்குன்னா இஸ்ரேல் மக்களுக்கு. இது நம்ம எரேமியாலே நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம். நல்ல அத்தி நல்ல இஸ்ரேலர்களுக்கும், கெட்ட அத்தி செதேக்கியா ராஜாவும் அவருடைய கூட இருக்கிறவர்களுக்கு நாம் வாசிச்சிருக்கிறோம். அத்தி கனிகள் இஸ்ரேல் மக்கள், அத்தி மரம் இஸ்ரேல் ஜனங்கள், முழு நாடே. புரியுதுங்களா? இப்போ அந்த மரம் எப்படி இருக்கா? முழுமையாய்
வளர்ந்துருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து தூரத்துலேருந்து பார்த்து கிட்ட வரார்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பூமி கிட்ட வரார். அதுவும் எப்போ வரார்? கலாத்தியரில் பவுல் சொல்லும் போது காலம் நிறைவேறின பின்பு. அவர் அந்த அத்திமரத்துக்கிட்ட போகிறதே காலம், அது கனிகளை கொடுக்க வேண்டிய ஒரு காலம். காலம் நிறைவேறின பின்பு இவர் என்ன வராரா? அத்திமரத்துக்கிட்ட வரார். அப்போ அந்த காலத்துக்கு அது என்ன பண்ணியிருக்கணும்? கனிகளை கொடுத்துருக்கணும். தூரத்துலேருந்து பார்த்தா இலை பச்சையாக இருக்குது. இஸ்ரேல் மக்களை பார்க்கும்போது அன்றைக்கி உலக ஜனங்கள்லேயே இவர்கள் மட்டும்தான் தேவனோட நியாய பிரமாணத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டவர்கள். ஆனால் கிட்ட வந்து பார்த்தா கனிகளே இல்லையா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற மனமே இல்லையா இவர்களுக்கு. அப்போ உடனடியாக இவர்களுக்கும் என்ன நடக்குதுன்னா ஒரு சாபம் நடக்குது. இது ஒரு நிழல், அப்படியே வச்சுக்கோங்க. ஏன் இங்கே வந்திருக்கிறோன்னா நம்ம இப்போ தேடி வந்தோம் இல்லைங்களா, நல்லா சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அடுத்து கனிகளை கொடுக்கணும். இது சம்பவம். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நடந்தது ஒரு சம்பவம். இதே மாதிரி கிறிஸ்து இன்னொரு உவமையும் பேசியிருக்கிறார். இந்த உவமை கூட சில நாட்கள் முன்னாடி படிச்சிருக்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு உவமையை சொல்வார். ஒரு மனுஷன், சரி வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. 7ஆம் வசனம். அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு. இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறாரா, யாருன்னு தெரியல. அவர் எந்த மரத்தை நட்டு வச்சிருக்கிறார்? அத்தி மரத்தை நட்டு வச்சிருக்கிறார். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அப்படியே செஞ்சு காமிக்கிறார். இங்கே ஒரு உவமையாக பேசுகிறார். அத்தி மரத்தை அவர் நட்டு வச்சு 3 வருஷமாக வந்துன்னு இருக்கிறாரா. கனி கொடுக்குவாங்களா, இந்த மரம் கனி கொடுக்குமான்னு சொல்லி. ஆனால் அந்த மரத்தில் கனியே இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா தோட்டக்காரரை கூப்பிட்டு இந்த மரத்தை என்ன பண்ணு, வெட்டி போட்டுட்டு இது நிலத்தை என்ன பண்ணின்னு இருக்குது, வீணாக்கின்னு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே தோட்டக்காரர் என்ன சொல்கிறாரா, இல்லை இந்த வருஷம் என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்கள், நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதுக்கு கொத்தி எருவை போட்டு நல்லா பராமரித்து இதுக்கு தேவையான எருகளாக போடுற, இந்த வருஷம் கனி கொடுத்தால் சரி, கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், கொடுக்கலன்னா வெட்டி போட்டுடலான்னு சொல்லிட்டார். அங்கே இஸ்ரேல் மக்கள் காலத்தில் இது மெய்யாகவே இந்த உவமை நடந்தது. அந்த 3 வருஷத்தை தனியாக எடுத்தோன்னா கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் முதல் மரணம் வரைக்கும் கனியே கொடுக்கல. தேவன் வந்து எதிர்பார்த்தார். ஒவ்வொரு கால பகுதியிலும் எதிர்பார்த்தாரா, ஒவ்வொரு பஸ்கா பண்டிகையிலும் எதிர்பார்த்தாரா. இவங்க யாரை அனுசரிக்குவாங்கோ, கிறிஸ்துவை ஏற்றுக்குவாங்க. ஆனால் என்ன இல்லை, இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத மனமே இல்லை. கனிகளை கொடுக்கவே இல்லை. வெட்டி கொடுத்தா சரி, கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், வெட்டி போட்டுடலான்ட்டார். வெட்டி போட்டாரா, இஸ்ரேல் மக்களை வேர்லேருந்து எடுத்து போட்டாரா, தேசத்தை விட்டே போயிட்டாங்க. இது அங்கே நடந்த சம்பவம், உவமை. இது நமக்கும் பொருந்துமா? நமக்கும் பொருந்தோம். அந்த மரத்தை வெட்டி போட்ட பின்பு இடம் என்னாயாச்சு, காலியாக இருக்குது. இப்போ எஜமானன் என்ன செய்யணும், இன்னொரு மரத்தை நட்ட வைக்கணும். நட்ட வச்சாரா, இன்னொரு மரத்தை நட்ட வச்சார். யார் மூலியமாக, பின்னாடி வந்த அப்போஸ்தலர்கள் மூலியமாக. பவுலும் பர்னபா திடம் கொண்டு இதோ நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டாரு, புறஜாதி இடத்தில் போகிறோம். அப்போ எங்கே வந்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, ஒரு மரம் இங்கேயும் நட்ட வச்சிருக்கிறாராம், இங்கேயோ வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரா. எந்த மரம், அத்தி மரம். இங்கேயோ வந்து என்ன எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரு, கனிகள் கொடுக்குவாங்களான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்களா. அந்த 3 தனியாக வச்சுக்கோங்க, அங்கே நம்ம நிழல் பொருளில் வரும்போது பார்க்கலாம். ஆனால் வருஷம் வந்து எதிர்பார்த்தாரா, கனி கொடுக்குற ஒரு காலம் இருக்கா, வருஷம் வந்து எதிர்பார்த்தாரா இவர்கள் கனி கொடுக்குவாங்களான்னு. அப்போ தேவன் வந்து நம்மக்கிட்ட வருஷம் எதிர்பார்க்குறாரா, கனி கொடுக்குவோமான்னு எதிர்பார்க்குறார். எந்த வருஷம் அது, வருஷம் மெமோரியல், நாம் அனுசரிக்கிற கர்த்தரின் பந்தி. வருஷம் நாம் கிறிஸ்துவோட சாயலாய் மாறிடுவோமா வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரா. அது மட்டுமல்ல, கிறிஸ்து முதல் 3000 வருஷம் ஆயாச்சு. 3 வருஷம் 3000 வருஷம் ஆயிடுச்சு. தேவன் எதிர்பார்த்த தெய்வ பக்தி உள்ள சந்ததி கனிகள், மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பக்தி உள்ள சந்ததி வந்துட்டாங்களா, 1,44,000 பேர் வெளியே வந்தாங்களா இந்த மரத்திலிருந்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரா. ஆனால் வந்த மாதிரி இருக்கா,
அல்லது நாம் மாறின மாதிரி இருக்கா? வருஷம் நாம் கூட கர்த்தரோட பந்தியில் அனுசரிக்கிறோம், இன்னும் சில மாதங்களில் அதை நோக்கி தான் பயணித்து கொண்டு நிற்கிறோம். நாம் மாறி இருக்கிறோமால், கிறிஸ்துவின் சாயலாக மாறி இருக்கிறோமா? வருஷம் வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறாரா? மாறலன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்து போட்டுடு, நிலத்தை என்ன பண்ணின்னு இருக்கிறார், இவர் வீணாக்கின்னு இருக்கிறாரு. வேற மரத்தை இந்த இடத்துல நட்ட வைக்கலாம். ஆனால் கிறிஸ்துவதுக்கு பதிலாக என்ன சொல்கிறார்? காலத்தை விட்டுடுங்க, இந்த வருஷம் விட்டுடுங்க, தேவையான உணவை நான் கொடுக்குறேன், கொடுத்தா சரி, கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், வெட்டி போட்டுடலான்னு தேவனுக்கிட்ட பரிந்து பேசின்னு இருக்கிறாரா கிறிஸ்து? அதை தான் நம்மளுக்கு சொல்கிறார். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இப்போ என்னத்தான் பண்ணின்னு இருக்கிறாரா? பிதா கிட்ட தோட்டக்காரர் பரிந்து பேசின்னு இருக்கிறாரா? இன்னும் இந்த காலங்கள் குடுங்கோன். இதைத்தான் வெளிப்படுத்தல சொல்லும் போது, இதோ நான் வாசல் அருகே நிற்கிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உள்ள வந்து என்ன பண்ணுறாருன்னா போஜனம். அப்போ மரத்துக்கு என்ன தேவை? அதுக்கு எரு தேவை, அதாவது அதுக்கு தேவையான சத்து. அப்போ அது யார் மூலியமாக தான் கிடைக்குதுன்னா தோட்டக்காரர் மூலியமாக. அப்போது ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இதை எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒருவன் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால், அதுதான் அதோட அர்த்தம். என் சத்தத்தை கேட்டால் என்ன பண்ணுறோம்? கதவை திறக்கிறோம். வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற மனுஷன் தான் கதவை திறக்கிற மனுஷன். செய்யாத மனுஷன், சத்தத்தை கேட்டும் கதவை திறக்காத மனுஷன். திறக்காத மனுஷனிடத்தில் உள்ளே வர்றதில்ல. வரலன்னா உணவு கிடைக்காது. உணவு கிடைக்கலன்னா மரத்துக்கு தேவையான சத்து இருக்காது. எதிர்பார்க்குற கனி மரம் கொடுக்காது. மரத்தை என்ன தான் பண்ண வேண்டியது இருக்கோ, அடுத்தது வெட்ட வேண்டிய நிலைமை தான் மரம். இது ஒன்று. அடுத்தது உபத்திரவம் கூட தேவையா? இந்த கனிகள் கொடுக்கணுன்னா எது தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா உபத்திரவம் இல்லாமல் கனிகளை வராது. எப்படி சொல்லலாம் உறுதியாக? தேவன் நம்மளை ஒரு சூழ்நிலையில் போடுவார். அந்த சூழ்நிலையில் நாம் எந்த கனிகளை கொடுக்குறோன்னு நாமளே சிந்திச்சு பார்க்கணுமா? நம் பொறாமை, கோபம், சண்டை, விரோதம் அப்படின்ற கனி கொடுக்குறோமா? இல்லை சாந்தம், மனத்தாழ்மை, கீழ்ப்படிதல் அப்படின்ற கனியை கொடுத்துட்டு வருமா? இது எப்போ தெரியும்னா, ஒரு சூழ்நிலைக்குள் போனால் தான் தெரியும். போகலன்னா தெரியவே தெரியாது, நமக்கும் தெரியவே தெரியாது. அப்போ போயிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது பாருங்க, நான் தவறிட்டேன், நான் விழுந்துட்டேன். அது நல்ல உணர்வு இருக்கிறவர்கள் விழுந்தும் எந்திரிச்சு ஓடுவார்கள். உணர்வு இல்லாதவர்கள் செத்து போனவர்கள். தவறு செஞ்சு கூட நான் தப்பே செய்யலைன்னு நினைக்குவாங்க. ஆனால் நான் தப்பு செஞ்சுட்டேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி வருது இல்லைங்களா? ராத்திரியில் தூங்கும் போது ஒரு நிமிஷம் நிதானமாக யோசித்து, நான் இன்றைய தினத்தில் எவ்வளோ தவறு செஞ்சேன் தேவனுக்கு விரோதமாக, எந்தெந்த இடத்துல நான் தவறி போயிட்டேன், இதெல்லாம் பரிசோதித்து பார்க்கணுமா? ஒரு புது சிருஷ்டி நாளுக்கு நாள். அப்படி பண்ணலன்னா நாம் காலையில் எந்திரிக்குவோம், அனுதினமும் வாழ்வோம், ராத்திரி போய் தூங்குவோம், ராத்திரி செத்து போயிடுவோம். யாருக்கு தெரியும்? அது தூங்குறதுக்கு முன்னாடி சிந்திச்சுட்டு தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு அடுத்த நாள் மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோட தொடங்கணுமா? இதெல்லாமே எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து வந்த உடனே கண்டிப்பாக இது நம்மளுக்கு கொடுக்குறார். மல்கியாவில் சொல்கிறார். அவர் வந்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் புடம் போடுறாரா? எந்த மாதிரி புடம் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளியையும் தங்கத்தையும் பிரித்து எடுத்துன்னு இருக்கிறாரா. வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தர் உடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? ஏன் புடம் போடுறாரா? அந்த வசனத்தில் இருக்கு. ஏன் புடம் போடுறாரா? நீதியாய் காணிக்கைகளை செலுத்தும்படி. எது அந்த காணிக்கைகள்? நாம் ஞானஸ்தானத்தில் செய்து கொண்ட பொருத்தனை. எது அந்த பொருத்தனை? நாம் கிறிஸ்துவோட சாயலாக மாறுவதே அந்த பொருத்தனை. இதை செலுத்தணுமா?
செலுத்தலையா. அதனால இந்த காணிக்கைகளை நீதியின்படி செலுத்தினோன்னா அவர் வந்து நம்மளை புடம் போட்டுன்னு இருக்கிறார், சுத்திகரிச்சுன்னு இருக்கிறார். வெள்ளியை போலவும் தங்கத்தை போலவும். இந்த காலம் கொடுத்துருவோமா கனிகளை? கொடுக்கலனா கனி கொடுக்காத எந்த மரமும் கோடாலி எங்கே இருக்கா? வேரில் அடித்து வச்சிட்டாரா ஏற்கனவே. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஏற்கனவே கோடாலி எடுத்து வேரில் அடிச்சிட்டார். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாங்க? காலம் நிறைவேறின்னு வந்துன்னு இருக்கு. வேரில் அடிச்சிட்டாரு, இன்னும் கனி கொடுக்கலனா என்ன அடுத்து என்ன தான் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதை வெட்டி தூக்கி போட்டுருவேன். இஸ்ரேல் மக்களை தூக்கி போட்டாரா? அவர்களே தூக்கி போட்டுட்டார்னா நம்மளாம் எங்கே போடுவாரா? போட மாட்டாரா? கண்டிப்பாக செஞ்சே செய்வார். கனி கொடுக்காத எந்த மரம். இந்த கனியை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு செயலில் போய் புரிஞ்சுக்கலாம். இப்போது உவமைகள், அப்புறமா இயேசு கிறிஸ்து அங்கே பேசின வார்த்தைகள் இப்படி பார்த்தோம். இந்த மாதிரி யாருன்னா செஞ்சுருக்கிறாங்களா? கனிகள் கொடுத்துருக்குறாங்களா? தேவன் எதிர்பார்த்துன்னு இருக்கிற 9 கனிகளும் கொடுத்தாங்களா யாராவது? ஒரு 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 சம்பவத்துக்குள்ளே போனால் கண்டுபிடிக்கலாம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அத்திமரத்தை சபிக்கிறதுக்கு முந்தின நாள் இன்னொரு விஷயம் நடக்குது. இயேசு கிறிஸ்து பெத்தேனியாவுக்கு வந்திருக்கிறார். அங்கே யார் வீட்டுக்கு வந்திருக்கிறார்னா லாசரஸ் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இந்த சம்பவத்துக்குள்ளே போகலாம். லாசரஸ் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை எடுத்துன்னு வராங்களாம். எடுத்துன்னு வந்து அது எதில் எடுத்துன்னு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைக்கல் பரணி எடுத்துன்னு வந்து கிறிஸ்துவின் சிரசின் மேல் ஊற்றிட்டாங்க. ஆனால் இந்த வசனத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுவும் நிழல் பொருள் ஒன்றுன்னா பார்த்துன்னு வரலாம். வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இப்போ இந்த ஸ்திரீயோட பேர் இங்கே சொல்கிறதில்ல. எங்கே வந்திருக்குவார் இயேசு கிறிஸ்துன்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு என்ன சொல்வாருன்னா சீமோன் என்ற குஷ்டரோகி வீட்டுக்கு. நல்லா கவனிங்க, சீமோன் என்ற குஷ்டரோகி. இவர் வரும்போது அந்த குஷ்டரோகி செத்து போயிட்டுருக்கிறார். ஏன்னா அந்த வீட்டில் இன்னும் இல்லை. அப்போது சீமோன் என்ற குஷ்டரோகி வீட்டு வந்திருக்கிறார். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற இந்த பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது யார் சொல்கிறதுனா மத்தேயு. இதை லூக்கா கூட சொல்வார். இன்னொரு லூக்கா வசனத்தையும் மார்க் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். கவனிச்சிங்களா? ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற வெள்ளைக்கல் பரணியை எடுத்துன்னு வந்து அதுக்குள்ளே என்ன இருக்கா? நலதம்ன்ற ஒரு உச்சித தைலம், உத்தமான ஒரு தைலம். அதை ஒடிக்கணும். அந்த வெள்ளைக்கல் பரணியை ஒடிக்கணும். ஒடிச்சா தான் அதுக்குள்ளே இருக்கிற தைலம் வெளியே வரும். எங்கே ஊற்றிட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் தலை முழுவதும் பாத வரைக்கும் தலையில் ஊற்றி அப்புறமா பாதத்து மேலெல்லாம் ஊற்றுவாங்க. இது நம்மளுக்கு மார்க் சொல்கிறார். யோவான் என்ன பண்ணுறாருன்னா யோவான் கூட இன்னொரு விஷயத்த சொல்கிறார். இங்கே வந்து நிற்கிறது யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா லாசரஸோட வீடு. மரியாள் மார்த்தாவும் அங்கே இருக்கிறாங்கோ. வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். இப்போ யாரோட வீடா இது? லாசரஸ் வீடு. அங்கே யாரோட வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு? சீமோன் என்ற குஷ்டரோகி வீடு. இன்னும் குறிப்பாக சொன்னால் செத்து போய் உயிரோட வந்த லாசரஸ். அந்த வீட்டில் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்கு. அந்த வீட்டில் மரணமும் நடந்திருக்கு. குஷ்டரோகி செத்து போயிட்டுருக்கிறாரு, லாசரஸ் உயிரோட வந்திருக்கிறார். இப்போ இந்த வீட்டுக்கு தான் யார் வருதா? இயேசு கிறிஸ்து வரார். வாசிக்கலாம் 3ஆம் வசனம். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. இந்த மாதிரி 2 சம்பவம் நடந்திருக்கோம். லூக்கால கூட ஒன்று பதிவாயிருக்கோம். ஆனால் இது அல்ல, அது வேற. அது சீமோன் என்ற பரிசேயன் வீடு. அது வேற சம்பவம். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் 2 வாட்டி நடந்திருக்கோம். இது முடிவு, பஸ்கா பண்டிகையோட காலத்தின் முடிவு. யோவான் 12ஆம் அதிகாரம் நீங்கள் ஆரம்பம் பண்ணிங்கனாலே பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பாக தான் யோவான் தொடங்குவார். சரி கவனிங்கோ. இப்போ வீடு முழுவதும் எப்படி இருக்கா? ஒடிச்சு ஊற்றுன உடனே நல்ல ஒரு பரிமள தைலம், நல்ல ஒரு சுகந்த வாசனை இருக்குது. இப்போ இங்கே தான் என்ன பண்ணலான்னா நாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் இல்லைங்களா? நல்லா உணவை சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். அடுத்து என்ன தான்? கனிகள் கொடுக்கணும். இப்போ இங்கே மரியாளுக்கிட்ட வந்தோன்னா கண்டுபிடிக்கலாம் இவர் செய்த காரியம்.
இந்த சம்பவத்தில் யார் ரொம்ப முக்கியமானவர்கள்? அங்கே இருந்த மார்த்தாள் அல்லது மரியாள் அல்லது லாசரஸா, இல்லை அப்போஸ்தலர்களா, இல்லை கிறிஸ்துவா? கிறிஸ்து ரொம்ப முக்கியமானவர். கிறிஸ்து தான் வரார். அப்போனா நம்ம முதல்ல என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை பார்க்கலாம். இது முதலாம் வருகையின் காலத்தில் நடக்கிற சம்பவம். கிறிஸ்து எங்கே வராரா? எங்கே வந்திருக்கிறார்? ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறார். இது முதலாம் வருகையில் கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போனா ரெண்டாம் வருகையில் கிறிஸ்து எங்கே வரணும்? இங்கேயும் ஒரு வீட்டுக்கு வரணும். யார் அந்த வீடு? நீங்களே தேவனோட வீடு. அங்கே எப்படி கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ளே வராரோ இங்கேயும் கிறிஸ்து என்ன பண்ணோம்? ஒரு வீட்டுக்குள்ளே வரணும். அங்கே ஏன் வராரு? வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வராரு. இங்கே ஏன் வராரு? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட வந்து என்ன பண்ணுறன்றாரு? போஜனம். அங்கேயும் ராவிருந்துக்கு வந்திருக்கிறாரு, இங்கேயும் போஜனத்துக்கு வராரு. அங்கே யார்? லாசரஸ் யார் கிறிஸ்துவுக்கு? நண்பன். நாம் யார்? இனி நீங்கள் ஊழியக்காரர்கள் என்று அழைக்காமல் உங்களை என்ன அழைக்கிறேன்றாரு? நண்பர்கள் என்று அழைக்கிறேன். அப்போ நம்ம கூட என்ன ஆகிட்டு இருக்கிறோம்? நண்பர்கள். ஆனால் எந்த வீட்டுக்கு வராருன்றது தான் ரொம்ப முக்கியம். அங்கே சீமோனுன்ற குஷ்டரோகி செத்துட்ருக்கிறார், லாசரஸ் உயிரோட வந்திருக்கிறார். அப்போ இந்த வீட்டில் என்ன நடந்திருக்கணும்? சீமோனுன்ற குஷ்டரோகி செத்துருக்கணும், லாசரஸ் உயிரோட வந்திருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? இப்போ நாம் உயிரோட வந்திருக்கிறோமா இல்லையா? எப்படி சொல்லலாம்? ஒரே ஒரு வசனம், யாக்கோபு 1:18 சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சத்திய வசனத்தினால் பிறந்து வந்திருக்கணும். அவரோட வீட்டுக்கு தான் வரார் கிறிஸ்து. அங்கே சீமோன் என்ன இருக்கிறார்? சீமோன் அங்கே ஒரு குஷ்டரோகின்னு செத்துட்டு இருக்கிறார். இந்த குஷ்டம் எதுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு? பாவம். பார்த்துருக்குறோமா? அப்போ இங்கே யார் செத்துருக்கணும்? பாவம் என்ற பழைய மனுஷன் செத்துருக்கணும். அப்போ தான் வரார். அப்போ பாவம் என்ற பழைய மனுஷன் செத்துருக்கணும், புதிய மனுஷன் சத்திய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கணும். அவரோட வீட்டுக்கு தான் வரார். அப்போ இங்கே அந்த நிலைமை இல்லைன்னா வரமாட்டார். புரியுதா? வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ நம்மளோட பாவம் என்ற பழைய மனுஷன் என்ன இருக்கணும்? அங்கே ஒரு குஷ்டரோகி மனுஷன் செத்திருக்கிறாரு, இங்கே இந்த குஷ்டம் என்ற பாவத்தை சுமந்து இருக்கிற பழைய மனுஷன் செத்திருக்கணும். லாசரஸ் உயிரோட வந்த மாதிரி புதிய மனுஷன் அங்கே எப்படி? லாசரஸ் யாரோட வார்த்தையினால் வராரு? இயேசு கிறிஸ்து வார்த்தையினால தானே உயிரோட வராரு. அப்போ நாம் இங்கே எப்படி தான் உயிரோட வந்திருக்கிறோன்னா, தேவனின் வார்த்தைகள் உயிரோட வந்திருக்கிறோம். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே வராரா? வந்த உடனே அங்கே அடுத்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாள் இருக்கிறாங்களா? அடுத்த காரியம் மரியாள் என்ன செய்கிறாங்கோ? மரியாள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போன ஒரு உத்தமனான ஒரு பெண் சீசி. ஏன்னா மரியாள் செய்த காரியத்திலே கவனிக்கலாம். நல்லா கொஞ்சம் கவனிங்க. அந்த தைலம் எவ்வளோ விலைன்னு சொல்லியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் 300 பணம், ஒரு வருஷத்துக்கான கூலி. இப்போ நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறோம். நம்ம எல்லாருமே வேலைக்கு போயிருக்கோம், சில பேர் இல்லாத வீட்டில் இருக்குவோம். வந்துன்னு இருக்கிற மாதம் காசு நம்ம கைக்கு ஏதோ ஒரு காசு சேருது இல்லைங்களா? இந்த காசை எல்லாமே சேர்த்து வச்சு, எதுவுமே செலவு செய்யாமல் அதை நல்லா சேர்த்து வச்சு, ஒரு வருஷத்துக்கு சேர்த்து வச்சு கடைக்கு எடுத்துன்னு போய் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளோ சேருதோ ஒரு சென்ட்டு வாங்கி போட்டுக்குவோமா? அப்போ எப்படி இந்த தைலம் மரியாளுக்கு கிடைச்சிது? கண்டிப்பாக வாங்குறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா மரியாளோட வீடு ஏழைகளோட வீடு. ஏன்னா அங்கே யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகள் இருக்கிறாங்க. யூதாஸ் அதை தான் சொல்லியிருக்குவார், இந்த ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலான். அந்த இடத்துல இருக்கிறதே ஏழைகள் தான். சரி, அப்போது மரியாளித்தை வாங்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அப்போ மரியாள் கைக்கு எப்படி கிடைச்சிருக்கணும்? இதை செய்திருக்கணும். புரியுதுங்களா? நீண்ட காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக, இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை செய்கிறதே நீண்ட காலமாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை தயாரிச்சிருக்கணும். தயாரித்து வீட்டில் வச்சுருக்கிறாங்கோ, விலை உயர்ந்தது. புரியுதுங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வந்திருக்க உடனே மரியாள் என்ன செய்கிறாங்கன்னா, உடனடியாக எடுத்துன்னு போய் கிறிஸ்து தலையில் ஊற்றிட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி கூட இயேசு கிறிஸ்து வந்தாரா இல்லையா மரியாள் வீட்டுக்கு? கவனிங்கோ, இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. பசி எடுக்குதா? மனுஷன் அப்பத்தின் நாத்து மட்டும் இல்லை, தேவனின் வர வாயிலால் பிழைப்பான். சரி,
இப்போது இதுக்கு முன்னாடி கூட இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரா இல்லையா மரியாள் வீட்டுக்கு? அப்போல்லாம் ஒடிச்சு ஊற்றாத மரியாள் ஏன் இப்போ ஒடிச்சு ஊற்றணும்? அப்போல்லாம் ஒடிச்சு ஊற்றவே இல்லை, ஏன் இப்போ சரியாக ஒடிச்சு ஊற்றணும்? அப்படின்னா யோவான் 12ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும். மரியாளோட சகோதரனாகிய லாசரஸ் செத்து போயிட்டார். லாசரஸ் உயிரோடு எழுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இயேசு கிறிஸ்து 3 நாள் கழித்து வரார். வந்த உடனே யார் எழுப்புறார்? லாசரஸை எழுப்பி கொடுத்துட்டார். யாருக்கு? மரியாளுக்கு எழுப்பி கொடுத்துட்டு கிறிஸ்து கிளம்பி போயிடுறார். அப்புறமா கிறிஸ்துவை தேட தொடங்கிடுறாங்க. அவர் நீண்ட நாள் கழித்து அப்புறமா வரார் 12ஆம் அதிகாரத்தில். என் சகோதரனை உயிரோடு எழுப்பினவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? என் வீட்டில் எது விலை உயர்ந்ததுன்னு பார்த்தாங்களா மரியாள்? எடுத்துன்னு வந்து உடனடியாக ஒடிச்சு ஊற்றிட்டாங்களாம். புரியுதா? வீட்டில் இருந்த விலை உயர்ந்ததை தேடினாங்களாம். எதை நான் கொடுக்கலாம்? ஏன்னா என்னோட சகோதரன் என்ன பண்ணியிருக்கிறாங்க? உயிர்த்தெழுந்து மீண்டும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி தான் நாம் ஒரு புதிய சிஷ்டியை நம்மளுக்குள்ளே கொடுத்த கிறிஸ்து வந்திருக்கிறாரு. அவருக்கு நான் என்ன கைமாறு செய்வேன் யோசிச்சாங்களா மரியாள்? அங்கே ஒரு ஸ்திரீனா இங்கேயும் யார்? இங்கேயும் ஒரு ஸ்திரீ. யார் அந்த ஸ்திரீ? சபையாகிய ஸ்திரீ. கரெக்டுங்களா? அங்கேயும் அவர் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போனாங்கன்னா நாம் கூட கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போயின்னு இருக்கிற ஆடுகள். அங்கே மரியாள் என்ன யோசிச்சிருக்கிறாங்கன்னா, நான் என் சகோதரனை மீட்டெடுத்து கொடுத்தவர்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் கைமாறு? இங்கே நமக்கும் புதிய ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவுக்கு நாம் என்ன கைமாறு செய்யலாம் யோசிச்சாங்களா. வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்தது எடுத்து ஒடிச்சு கொடுத்தாங்களா. அப்போ தான் பரிமள தைலம் நல்ல சுகுந்த வாசனை வந்ததை போல் நம்ம கிட்ட இருக்கிற விலை உயர்ந்தது எது விலை உயர்ந்தது? ஜீவன் தேவன் கொடுக்குறாரு. நம்ம கிட்ட இருக்கிற விலை உயர்ந்தது நான் என்ற சுயம். யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு நன்மை யோசிக்கிறோமா இல்லையா? அது ஒடிக்கணும். அது ஒடிக்கப்பட்டால் உள்ளே இருக்கிற அந்த நல்ல வாசனை வெளியே வரவே வராது. அப்போ நான் என்ற சுயம் ஒடிச்சா தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சுகுந்த வாசனை அல்லது தேவன் எதிர்பார்த்துன்னு இருக்கிற அந்த பொக்கிஷம். அதை தான் சொல்கிறாரு. நம் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் என்ன இருக்குதுன்றாருன்னா இருதயம் இருக்குதுன்றார். புரியுது இல்லைங்களா? அப்போ பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்மளுடைய சிந்தனைகளும் இருக்கும். எதை ஒடின்றார்னா நம்மளை ஒடிக்கணுன்றார். இதை பவுல் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இங்கே வெள்ளைக்கல் பரணியா, அந்த பரணியை ஒடிச்சா தான் உள்ளத்துலேருந்து சுகுந்த வாசனை. இதை பவுல் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த பரணியை பார்த்தா புரியாது நம்மளுக்கு, ஆனால் இதை பார்த்தா புரிஞ்சுக்கலாம். பானை வசனம் ஞாபகம் வருதா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு பொக்கிஷத்தை எதில் பெற்றிருக்கிறோமா? மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறோம். ஏன் மண் பாண்டம்னு சொல்கிறாரு புரியுதுங்களா? மண்ணாகிய மனிதன் இந்த சரீரத்தில் பெற்றிருக்கிறோம் ஏதோ ஒரு பொக்கிஷம். எந்த பொக்கிஷம்? 6ஆம் வசனத்தில் சொல்கிறார் எந்த பொக்கிஷம்னு சொல்லி. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இப்போ எங்கே தான் அந்த ஒளி பிரகாசிக்கப்பட்டிருக்குதா? இருதயத்தில். எது அந்த ஒளி? கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற ஒளியா? அது யாரோட ஒளின்னு பார்த்தீங்கன்னா தேவனின் ஒளி. புரியுதுங்களா? தேவனின் சாயில் கிறிஸ்து, தேவனின் சாயிலாக படைக்கப்பட்ட புதிய சிருஷ்டி. தரித்து கொள்ளுங்கள். பார்த்துருக்குறோம். இந்த வெளிச்சத்தை எதில் பெற்றிருக்கிறோமா? மண்பாண்டம் நம் இருதயத்தில் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் வெளிச்சத்தை, இந்த சத்தியத்தை பெற்றிருக்கிறோம். இப்போ ஒடிக்கணும். ஒடிச்சா தான் என்ன வரும்? வெளிச்சம் வெளியே வரும். உங்கள் நற்கிரைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்போ நற்கிரைகளை எப்படி பார்க்குவாங்கன்னா, இனி நான் அல்ல, நான் உடைக்கப்பட்டால் தான் நற்கிரையை காண முடியும். இதுக்கு இயேசு கிறிஸ்து இன்னொரு உவமை வாக்கியத்தை சொல்கிறார். ஒருவன் வெளிச்சத்தை கொளுத்தி ஒரு கூடையை போட்டு மூட மாட்டாங்க. அப்போது நம்மளுக்குள்ளே வெளிச்சம் வந்தாச்சு, சரீரத்தில் மூடி இருக்கக்கூடாதா? சரீரத்தில் மூடப்பட்டால் வெளிச்சம் உலகத்துக்கு போகாது. அப்போ மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும்னா இந்த சரீரம், இந்த மண்பாண்டம், இந்த வெள்ளைக்கல் பரணினா அவனங்க ஒடிக்கப்படணும். ஒடிக்கப்பட்டால் தான் சுகுந்த வாசனையே தர முடியும், இல்லைனா தரவே முடியாது. இப்போ அந்த காரியத்தை அங்கே மரியாள் செய்தாங்களா இல்லையா? செஞ்சாங்க. நம்ம எதை தேடி வந்திருக்கிறோம்? கனிகள். கவனிங்க, மரியாள் செய்த இந்த காரியத்தில் 9 கனிகளும் இருக்குது.
9 இருக்குது. வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா கிறிஸ்துவை பார்க்கிலும் எதுவுமே விலை உயர்ந்தது அல்ல. அப்போனா யார் மேல் அதிக அன்பு? கிறிஸ்து மேல் அதிக அன்பு. இப்போ இயேசு கிறிஸ்து நான்ன்ற வீடுக்குள்ளே அவரோட சிந்தனை வந்திருக்கு. அவரோட சிந்தனை காட்டிலும் எனக்கு எதுவுமே பெருசல்ல அப்படின்னு வைக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. மரியாளுக்கிட்ட இருந்துச்சா இல்லையா? அன்பு இருந்துச்சு. வீட்டில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒடிச்சு ஊற்றணுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குமா, கண்ணீர் வருமா? வீட்டில் ஒரு நல்ல கார் இருக்குதுன்னா கிறிஸ்துக்காக அதை பற்ற வச்சுடுவோமா சிரிச்சுக்குன்னு? சந்தோஷம். புரியுது இல்லைங்களா? அப்போனா வீட்டில் இருக்கிற விலை உயர்ந்ததை எடுத்து ஒடிச்சு கொடுக்குறதே என்னத்தாவா? சந்தோஷம். மரியாளுக்கிட்ட இருந்துச்சா இல்லையா சந்தோஷம்? 2வது கனி சந்தோஷம். அந்த வீட்டில் ஒடிச்சு ஊற்றின உடனே எல்லாருமே பேசின்னு இருக்கிறாங்க. யார் கோவப்பட்டது? யூதாஸ் மட்டுமல்ல, கூட இருந்த எல்லா சீசர்களும் எல்லாருமே கோவப்பட்டிருக்கிறாங்க. அங்கே ஒரு சமாதானத்தை இழந்த நிலைமையில் இருக்கிறாங்களா? ஆனால் மரியாளுக்கிட்ட என்ன இருந்துச்சு? சமாதானம். செஞ்சுன்னு இருக்கிற வேலையே செஞ்சுனே இருந்தாங்க. 3வது கனி. மரியாதை பார்த்து எல்லாம் திட்டினாங்களாம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கோபம் கொண்டு, இதில் உங்களுக்கு தமிழில் வெசனம் அடைந்தார்கள் இருக்கும், ஆங்கிலத்தில் கோபமாய் திட்டினாங்களா, ஹார்ஷ்லி ஸ்கோல்டுன்னு வரும். கோபம் பட்டு திட்டினாங்களா. அதான் கிறிஸ்து சொல்வார் அவளை விட்டு விடுன்னு சொல்லி. அந்த நேரத்தில் மரியாளுக்கு என்ன இருந்திருக்கு? நீடிய பொறுமை இருந்துச்சா இல்லையா? அமைதியாக கிறிஸ்துக்கு செஞ்சுன்னு இருக்கிற வேலையை செஞ்சுனே இருந்தாங்களா. யாரோட வீடு இது? வந்திருக்கிறது யாரோட வீடு? இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் என்னை உங்கள் வீட்டுக்கு என்றைக்கோ ஒரு நாள் கூப்பிட்டுருக்குறீங்க. நான் வீட்டுக்கு சாப்பாடுக்கு நல்லா சாப்பிட்டு உங்களை நல்லா திட்டினா என்ன பண்ணுவீங்க? பிரதர் தயவு செஞ்சு அடுத்த வாட்டி எங்கள் வீட்டுக்கே சொல்வீங்க இல்லையா? அப்போ சொல்வீங்க போல இருக்குது. ஆனால் மரியாள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களா? மரியாள் நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாமா இல்லையா? என் வீட்டுக்கு என்னையே நீங்கள் திட்டுறீங்க. ஆனால் மரியாள் அந்த இடத்துல எதுவுமே சொல்லலையா? தயவு. யாருக்கு தயவு? வீட்டில் வந்தவர்களுக்கு தயவு செஞ்சுருக்கிறாங்க. நிறைய நற்குணம் இருந்துச்சா. அடுத்த கனி நற்குணம். இது நீங்கள் என்னென்னா பண்ணிக்கோங்க. கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நான் பிடிச்சிக்க நான் போயினே இருக்கிறேன். அவர் இங்கே வந்துட்டார். கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசம் இருந்துச்சா இல்லையா? விசுவாசம். அவ்வளோ பேர் திட்டுறாங்களா? மாறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? கவனிங்க. மரியாள், ஏன் என்னை திட்டுறீங்க? கேட்கல. நான் நல்லதை தானே செஞ்சுன்னு இருக்கிற, கேட்கல. இது என்னுடைய பொருள், நான் விற்குவேன் ஒடிக்குவேன், உங்களுக்கு நான் கேட்கலையா? சாந்தம், இச்சை அடக்கம். 9 கனிகள் இருந்துச்சா இல்லையா? எதிர்பார்த்த கனி இருக்கு. அப்போ கனி கொடுக்கணும்னா எது ஒடிக்கப்படணும்? சுயம் ஒடிக்கப்படணும். மீண்டும் என்ன பண்ணலாம்? அந்த டைம் லைனுக்குள்ளே போகலாம். கவனிங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒடிச்சு ஊற்றின உடனே வீடு முழுவதும் எப்படி ஆயிடுச்சா? சுகுந்த வாசனையாக நிரம்பிச்சு. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் ஒரு நிழல் வச்சிருக்கிறார். ஆசாரியர்கள், ஆசாரிப்பு கூடாரம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்கிறோமா? அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஆசாரியர்கள், இந்த ஆசாரியர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும்னா இவர்கள் இருக்கிற இடத்தில் சுகுந்த வாசனை கொடுக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஸ்தலம். இப்போ நாம் இருக்கிற இடம் பரிசுத்த கூடுகை. பரிசுத்தவான்கள் மத்தியில் இருக்கிறோம் எல்லாருமே. அப்படி தான். அப்படின்னா நம்ம எங்கே தான் சுகுந்த வாசனை கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்துலையே கொடுக்கணும். முழுமையாக கொடுக்கணுமா? கொடுக்கலன்னா போக முடியாது. அங்கே பரிமள தைலத்தை ஒடிச்சு ஊற்றுனாங்க, வீடு முழுவதும் சுகுந்த வாசனைனால் நிரம்பிச்சு. இங்கே எடுத்துன்னு தூப வர்க்கத்தின் மேல் இத்தை போடணும். சாம்பிராணியை போட்ட உடனே பரிசுத்த ஸ்தலம் முழுவதும் மினால் நிரம்பியிருக்கு, சுகுந்த வாசனைனால் நிரம்பியிருக்கு. அந்த ஆசாரியர்களும் நாம் தான், அந்த ஸ்திரீயும் நாம் தானா? அப்போ நாம் கனிகளை கொடுக்கணும்னா எந்த வாசனை நம்மக்கிட்ட இருக்கணும்? சுகுந்த வாசனை கொடுக்கணுமா? அப்போ கொடுத்தா மட்டும் தான் எதை கொடுக்க முடியும்? கனிகளை கொடுக்க முடியும். இதை தான் சொல்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. இந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கப்படணும்னா மண்பாண்டம், வெள்ளைக்கல் பரணி ஒடிக்கணும். அப்போ தான் வெளிச்சமும் சுகுந்த வாசனையும் வெளியே வரும். கெட்டு போகிறவர்கள் மத்தியிலும் சரி, ரட்சிக்கப்படுகிறவர்கள் மத்தியிலும் சரி, நம்ம எப்படி தான் இருக்கணுமா? தேவனுக்கு சுகுந்த வாசனையாக இருக்கணும். அதையும் வாசிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும்
எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். நம்ம இந்த சுகந்த வாசனையை கொடுக்குறோம். இதே மாதிரி கிறிஸ்து கொடுத்தாரா இல்லையா? அவரும் செய்கிறார். மரியாள் காலுக்கு தைலத்தை பூசின மாதிரி கிறிஸ்து தன் சீசர்களுக்கு தண்ணியை பூசி தொடச்சி விடுறார். கிறிஸ்துவும் அவரோட அந்த பரணியை ஒடிச்சா தானே அங்கே சுகந்த வாசனை வரும். கிறிஸ்து எப்போ தெரியுங்களா? அந்த பானையை ஒடிச்சிட்டாரு, ஞானஸ்தானத்திலே ஒடிச்சிட்டார். எப்படி சொல்லலாம்? இனி என்னோட சித்தம் அல்ல, இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். எப்போ அவர் சொல்லி வந்துட்டாரோ இனி அவர் அவரோட வேலையை செய்யல. வந்தாரா? அப்போனா அப்போவே ஒடிச்சிட்டார். அவர் ஒடிச்சு ஊற்றுனாரு. உலகத்துக்கே சுகந்த வாசனை இன்னைக்கு வந்திருக்கு. அந்த வாசனை தான் நம்மளை இதுவரைக்கும் வழிநடத்தி வந்திருக்கு. திருப்பி அந்த டைம் லைனுக்குள்ளே போகலாம். நம்ம உணவை தேவன் கொடுத்துட்டார். அடுத்துனா தான் கனிகள் அல்லது சுகந்த வாசனை. அங்கே கிறிஸ்து கொடுத்தாரா? கொடுத்தார். அப்போனா இங்கே புதிய சிஸ்டியும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதில் இருக்கிற கனியை எது தான்? முதல் எல்லாம் அன்பு அன்புன்னு சொல்கிறோம். இந்த அன்பை எப்படி புரிஞ்சிக்கலாம்? எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுவும் அன்பில் உச்சக்கட்டமான அன்பு ஆகாப்பே அன்புன்னு சொல்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு உதாரணம், ஆதாமுக்கிட்ட போனால் புரிஞ்சுக்கலாம். சரியாங்க? அன்பிலேயே உச்சக்கட்டமான அன்பு எது? தன் சகோதரனுக்காக. கரெக்டா? மாற்ற மாட்டீங்க தானே? தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு இது உச்சக்கட்ட அன்பா இல்லையா? அன்பு தான். மற்றவர்கள் ஜீவன் கொடுக்கணும். இப்போது ஆதாம் ஏவாள் 2 பேர் தோட்டத்தில் இருக்கிறாங்க. ஆதாம் தெரிஞ்சே சாப்பிட்டாரா, தெரியாமல் சாப்பிட்டாரா? ஏவாள் தெரியாமல் சாப்பிட்டாச்சு. ஏன் ஆதாம் தெரிஞ்சே சாப்பிட்டாரு? என் மனைவி சாப்பிட்டுட்டாங்க, நான் தெரிஞ்சே சாப்பிட்றேன். இது நம்ம ரீசனாக சொல்கிறோம். சரி, அப்போனா ஆதாமுக்கு தெரியுமா நான் இதை சாப்பிட்டா செத்துருவேன்னு? மனைவிக்கு ஜீவன் கொடுத்தாங்களா இல்லையா? அன்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு தானே? ஜீவனை கொடுக்குற அன்பா இல்லையா? அப்போனா தேவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆதாம் பாராட்டி இருக்கணும். ஆதாம், நான் சொன்ன மாதிரி பிறனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பு என்ன பண்ணிட்ட? நீ செஞ்சிட்ட. ஆனால் தேவன் தண்டிக்கிறார். ஏன்? சரி, ஆதாமுக்கு அன்பு இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. ஜீவனை கொடுக்குற அன்பு இருந்துச்சா இல்லையா? ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க, இதில் பாருங்கள். ஆதாம் அன்பு இருக்குது ஆதாமுக்கிட்ட. ஆனால் ஆதாம் அன்பை செலுத்தணும்னா இந்த பக்கத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தவங்கல்ல. ஆதாம் என்ன யோசிச்சிருக்கணும்னா, நான் தேவனுக்கு விரோதமாய் செய்தால் என் அப்பாவை விட்டு நான் நிரந்தரமாக பிரிஞ்சிடுவேனே, அவரை மீண்டும் சந்திக்க முடியாது, அவர்கிட்ட நான் பேச முடியாது, அவர் கூட நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாதே, அவருக்கு விரோதமாய் செய்தால்ன்ட்டு அந்த அன்பு முதல் எதை தெரியுங்களா பார்த்துருக்கணும்? பிதாவை பார்த்துருக்கணும். அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பு எதை முதல் பார்த்துச்சா? பிதாவை பார்க்காமல் பிதாவுக்கு விரோதமான காரியங்களை பார்த்துருக்கு. அன்பிற்கு, ஆனால் அன்பே தவறாய் செலுத்தும் போது அது நியாய தீர்ப்பில் வந்து முடியுது. ஆதாம் ஒரு நல்ல உதாரணம், தாவீதும் ஒரு உதாரணம். ஆனால் இதுக்கு மாறாக இருக்குவார். தாவீதை ஏன் தேவன் இருதயத்துக்கு ஏற்றவர்னு சொல்கிறாருன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரே ஒரு காரணத்தை பார்க்கலாம் பாருங்களேன். இந்த அன்பை குறித்து அப்சலோம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எப்ரோனில் ராஜாவாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார். இப்போ இந்த செய்தி கேட்ட உடனே தாவீது ஒரு 100 பேரை கூப்பிட்டுக்குன்னு எருசலேமை விட்டு இவர் கிளம்பி போகிறார். காலில் ஸ்லிப்பர் கூட போடலையா. இவர் நேராக கிளம்பி ஒலிவ மலை பக்கம் போயின்னு இருக்கிறார். போகும்போது அப்போது ஷீமையோட சம்பவம் தெரியுது இல்லைங்களா? ஷீமை நேராக ஓடி வந்து என்ன பண்ணுறாருன்னா தாவீதை சபிக்க தொடங்குறார். அப்போது தொடங்கின உடனே அபிசான்ற ஒரு மனுஷன் கூட இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு தாவீது ராஜா கிட்ட, என்னை விடுங்க, நான் இப்போவே என்ன பண்ணுறேன், போய் வெட்டிடுறேன். அப்போ தாவீது சொன்ன பதில் என்ன? தேவனுக்கு அனுமதி கொடுத்துருந்தாருன்னா நீயும் நானே என்ன அமைதியாக போயிடலாம் சொன்னாரா இல்லைங்களா? அப்போ தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த அன்பு முதல் யாரை பார்த்துச்சா? முதல் தேவனை பார்த்துருக்கு. தேவனுக்கு அனுமதிச்சாரா இல்லையா பார்த்துச்சா? பார்த்ததுனால இப்போ தூசிக்கிற மனுஷன் எதிரியா? இப்போ இந்த எதிரியை மன்னிச்சாரா இல்லையா தாவீது? எதிரியை நேசிக்கிற அன்பு எப்படி வந்துச்சு? இந்த அன்பு முதல் யாரை பார்த்துச்சா? தேவனை பார்த்துருக்கு. தேவனோட சித்தம் இதில் என்ன இருக்குது அதை செக் பண்ணிச்சான். அதனால எதிரியை மன்னிக்கிற அன்பு வந்துட்டு இருக்கு தாவீதுக்கு. இந்த தேவனை பார்க்கலன்னா தானே யோசிச்சிருந்தாருன்னா என்ன பண்ணியிருக்கலாம்? சரி இப்போ விடு,
இன்னொரு வார்த்தை பேசினா வெட்டி, இல்லை வெட்டி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் முதல் இந்த அன்பு தேவனை பார்த்துருக்கு. அப்போனா நம்ம கிட்ட கூட இந்த கனிகள் கொடுக்கணும்னா நாம் பிறனை நேசிக்கணும், இது உண்மை. ஆனால் பிறனை நேசிக்கணும்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன யோசிக்கணும்னா, நான் இதை செய்தால் என் அப்பாவின் மனசு வேதனைப்படுமா அல்லது சந்தோஷப்படுமான்னு யோசிக்குமா? யார்? பழைய சிருஷ்டி யோசிக்காது, புதிய சிருஷ்டி மட்டும் தான் யோசிக்கும். அப்படி செய்கிற புதிய சிருஷ்டி தான் எதை கொடுக்க முடியும்? கனிகளை கொடுக்க முடியும். எது வரைக்கும் கனிகளை கொடுக்குவாங்க? கிறிஸ்து எது வரைக்கும் கனிகளை கொடுத்தார்? மரணம் வரைக்கும். அப்போனா கடைசியில் எது தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மரணம். கிறிஸ்துவோட மரணத்தை ரொம்ப ஒரு 2 நிமிஷம் சுருக்கமாக பார்த்தோன்னா, கெத்செமனே தோட்டத்தில் கைதியாகிறார். அங்கத்துலேருந்து அவரை பிடிச்சி 6 விதமான நீதிமன்றத்துக்கு எடுத்துன்னு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த 6 விதமான நீதிமன்றத்திலையும் இவருக்கு பொய் சாட்சிகள் சொல்லி தண்டனைகள் கொடுக்கப்பட்டு இவர் எல்லா இடத்துலையும் அமைதியாக இருந்து அநேக உபத்திரவங்கள், அநேக அடிகள். அந்த அடிகளை பற்றி சொல்லணுன்னா, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தடவை இப்படி அடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 39வது அடிச்சிருக்கணும். எவ்வளோ தையல் போட்டிருக்கணும் தெரியுங்களா? பின்னாடி 7000 தையல் போட்டிருக்கணுமா, அந்த அளவுக்கு அடிக்கப்பட்டிருக்குமா. பின்னாடி என்னைக்குன்னா நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி அடிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அமைதியாக இருந்தாருன்னு தான் வசனம் சொல்லுது. ஏன் அமைதியாக இருந்தார்? ஏன் கத்துலையா? ஏன் கத்தலை? ஒன்றும் வேணாம். இப்போ பெற்றோர்கள் நம்ம வந்திருக்கிறோம், பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆடின்னு இல்லை நம்மளோட பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்க கீழே விழுந்துட்டாங்க அல்லது மேலே திறந்து கீழே விழ போகிறாங்க, இல்லை விழுந்து அழுகுறாங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம உடனடியாக ஓடி போய் அவர்களை காப்பாற்றுவோம் அல்லது ஏதோ ஒன்று செய்வோம். இயேசு கிறிஸ்து கத்தி வலி தாங்க முடியாமல் ஜோரா சத்த போட்டு பிதாவாகிய தேவன் வந்து உதவிக்கு வந்துட்டார்னா ஈடுபலி கொடுக்க முடியாது. எல்லாம் யோசிக்கிறாராம், அமைதியாக இருந்தாராம். ஏன்னா வந்திருக்கிற நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்கிற நோக்கம், அது செஞ்சு முடிக்கணும். அது எந்த நேரத்திலையும் நிறைவடையாமல் போகவே கூடாது. எது வரைக்கும் அப்படி இருந்திருக்கிறார்? கடைசி மரணம் வரைக்கும் பிதாவின் சித்தத்தையே செஞ்சு முடிக்கிறார். இப்போ நம்மளுக்கும் பிதாவின் சித்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் இந்த சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா. வாசிக்கலாம். ரோமர் 10:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க. ஒத்த வேஷம் தெரியாமல்னா நாடகம் நடிக்காதீர்கள் என்றார்கள். அவ்வளோதான். ஆக்டிங் பண்ணாதீங்கன்றாரு. இங்கே ஒரு மாதிரி, வெளியே ஒரு மாதிரி, வீட்டில் ஒரு மாதிரி, அங்கே ஒரு மாதிரி, இருதயத்தில் ஒரு மாதிரி, பழகும் போது ஒரு மாதிரி நாடகத்தை நடிக்காதீங்க. இப்படின்னா இப்படி, இப்படி இல்லைன்னா இப்படி இருந்துருங்க, நான் இப்படி தானா, நான் இப்படி தான். அந்த மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இங்கேயும் மறுபடியும் சொல்கிறான் பாருங்க. மனம், அதுதான் சிந்தனை. புதிய மனுஷன், மறுரூபம் கிறிஸ்துவின் சாயல். மாறினா மட்டும்தான் அவரோட சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இது தான் அவரோட சித்தம். இன்னும் சொல்லப்போனால் நம்மள மண்ணு மாதிரி எடுத்திருக்கிறாரா, குயவன் கையில் கொடுக்குற மண்ணாக நம்ம மாறிடணுமா? நம்மளை எப்படி வேணாமோ அவர் என்ன பண்ணிக்குவார்? அவர் உருவாக்கிக்குவார். அவர் உருவாக்கி முடிகிற இடம் தான் பரிசுத்தவான்களின் மரணம் சொல்கிறார். வாசிக்கலாம். சரி, அப்புறமா நீங்கள் வாசிச்சிங்க, நேரமானதுனால. பரிசுத்தவான்களோட மரணம் தேவனோட பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் அவர் எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். அப்போ யார் இந்த பரிசுத்தவான்கள்? 50வது சங்கீதம் 5 வாசிக்கிறோம். தேவனோட உடன்படிக்கை செய்தவர்கள். என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள். இந்த பரிசுத்தவான்களோட மரணம் இது எப்போ நடுக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிந்தையிலும் நடுக்கோ, சரீரத்திலும் நடுக்கோ. இதை தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து மரிச்சு, இப்போ கிறிஸ்துவோட மரணத்துக்கு வந்துட்டோம். அவர் செத்து உயிரோட வந்தாரா இல்லையா? அவர் மாம்சத்தில் கொலை உண்டு எதில் உயிர்ப்பிக்கப்பட்டார்? ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போனா இந்த புதிய சிருஷ்டி தங்கி இருக்கிற இந்த மாம்சமும் என்ன ஆகணும்? சாகணும். எதில் உயிர்ப்பிக்கப்படும்? ஆவியில் உயிர்ப்பிக்கப்படும். அப்போனா கடைசி அந்த புது சிருஷ்டியின் பயணத்தில் இருக்கிற கடைசி நிலைமை என்னன்னா, நாம் மாம்சத்தில் செத்து எதில் உயிர் பெற்று வருகிறவர்களாக இருக்கோ, ஆவியில் உயிர் பெற்று வருகிறவர்களாக இருக்கும். அதுதான் 1 பேதுரு 3:18 சொல்கிறார். கொரிந்தியரில் பவுலுத்த ரொம்ப ஆணித்தரமாக பேசுகிறார். ஒரு 3 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:42. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும்.
அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். அழிவுள்ளதாய் இந்த அழிவுக்குரிய மாமிசம் விதைக்கப்படும், அழிவில்லாத இந்த சிந்தனைக்கு புதிய சரீரம் கொடுக்கிறாரா. அழிவில்லாததாய் எந்திரிக்கும். 43ஆம் வசனம். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் விதைக்கப்படும், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. புரியுதுங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவோட சரீரமும் விதைக்கப்படுது, ஆவியின் சரீரத்தில் உயிரோட வந்த மாதிரி நம்மளோட ஜென்ம சரீரமும் விதைக்கப்படும், ஆவியின் சரீரம் உயிர் பெற்று வரும். அந்த ஆவியின் சரீரத்தோட வித்தை தான் சுமந்துன்னு இருக்கிறோம். இப்போ இன்னும் வந்திருக்கா, முழுமை அடைஞ்சிருக்கா? அந்த முழுமை அடிகிறவர்கள் தான் 1,44,000 பேர். இதைத்தான் எதில் காமிக்கிறாருன்னா, கிறிஸ்துவின் பயணம், அதாவது அவரோட பிறப்புலேருந்து மரணம் வரைக்கும் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் புது சிருஷ்டியின் பயணம் கூட. நம்மளோட பிறப்பு ஒன்றுனா இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாங்களா? முதல் பிறப்பு எங்கே? ஞானஸ்தானம். அடுத்தது வளர்ச்சி. எதுக்குள்ளே தான் வளர்ச்சியை நடந்துன்னு இருக்குது? நம்மளுடைய பழைய சரீரத்துக்குள்ளே தான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில் எதுவும் இருக்கணும், இருதயத்தில் செய்கிற விருத்த சேதனம். அது எதால் சோதிக்கப்படும்? விசுவாசம் நம்மளுக்கு கண்டிப்பாக சோதிக்கப்படும். அப்புறமா நம்மளுக்கு தேவன் அதுக்கு பலன் எது மூலியமாக கொடுத்துன்னு இருக்கிறார்? அவரோட வார்த்தை மூலியமாக கொடுத்துன்னு இருக்கிறார். நாம் சாப்பிட்டு எதை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கணும்? கனிகளை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கணும். எது வரைக்கும்? மரணம் வரைக்கும். அப்போ நம்ம மரித்து உயிரோடு வரும்போது எதில் உயிர் பெற்றவர்களாக இருக்குவோம்? ஆவியின் சரீரத்தில் உயிர் பெற்று வந்திருக்கோம். சரி, இது வரைக்கும் என்னென்னா பார்த்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நிழல், நமக்குரிய பொருள், இன்னும் ஒன்றும் பார்க்கல, ராஜ்யம். ஆனால் டைம் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணலாம்? முடிச்சிடலாம். இது வரைக்கும் இந்த ராஜ்யத்துக்குரிய இப்போ இது வரைக்கும் பார்த்து இல்லைங்களா? இல்லை, ஒவ்வொன்றிலையும் ராஜ்யத்தின் சத்தியம் வச்சுருக்கிறார். இதை நம்ம வேறு என்னைக்குன்னா நம்ம படிக்கலாம். ஆனால் இன்னைக்குரிய பாடம் நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய பயணம். நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் காமிச்சிட்டார், நம்மளுக்கு ஒரு மாதிரி. கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து நடந்த சம்பவங்கள், மரணம், அப்போ புது சிருஷ்டியின் பிறப்பு, அப்படியே இந்த மாம்சத்துக்குரிய மரணம், ஜென்ம சரீரம் மறித்து கிறிஸ்துவின் சாயலாக மறிக்கும் போது கிறிஸ்துவின் சாயலாகவே உயிர் பெற்று போகிறவர்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1,44,000 பேர் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு வேறொரு நாள் வேறொரு சத்தியத்தை நாம் மீண்டும் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.